ஒருவன் ஒருவனுக்கே நீ நதி போல ஓடிக்கொண்டீர். எந்த வேர்வைக்கும் வெற்றிகள் வேர்வைக்குமே, உன்னை உள்ளத்தில் பூர்வைக்குமே. எல்லா புகழும் ஒருவன் ஒருவனுக்கே நீ நதி போல ஓடிக்கொண்டீர். எந்த வேர்வைக்கும் வெற்றிகள் வேர்வைக்குமே, உன்னை உள்ளத்தில் பூர்வைக்குமே. நேற்று நடந்த காயத்து எழுதி நியாயத்தை விடலாமா? நியாயம் காயம் அவனே அறிவான், அவனிடம் அதை நீ விட்டுச் செல். தோழா, உன்னால் வாழ உன்னால் முடியும். எந்த வேர்வைக்கும் வெற்றிகள் வேர்வைக்குமே, உன்னை உள்ளத்தில் ஊர்வைக்குமே. மாணவன் மனது வைத்தால் முடியாது என்பது இல்லை. கடல் போல் மலை போல் காற்றை போல் நீ பெருமை சேரனா? பிறந்தோம் இருந்தோம் சென்றோம் என்ற வாழ்வை தூக்கி போடலாம். மாணவன் மனது வைத்தால் எல்லா புகழும் ஒருவன் ஒருவனுக்கே நீ நதி போல ஓடிக்கொண்டீர். எந்த வேர்வைக்கும் வெற்றிகள் வேர்வைக்குமே, உன்னை உள்ளத்தில் ஊர்வைக்குமே. எல்லா புகழும் ஒருவன் ஒருவனுக்கே நீ நதி போல ஓடிக்கொண்டீர். எந்த வேர்வைக்கும் வெற்றிகள் வேர்வைக்குமே, உன்னை உள்ளத்தில் ஊர்வைக்குமே. தோழா, உன்னால் வாழ உன்னால் முடியும். உன்னால் முடியும். தோழா, உன்னால் வாழ உன்னால் முடியும். மாணவன்
தடை இருப்பதை தாண்டிடத்தான் நீ காற்றினிலே பயமீட்டியடா. கடிகார முல்லை போலே நிற்காமல் நீயோடு, கால் தீண்டும் தூரம் தானே வெற்றி கோடு. ஒரு துளி மழை என தொடங்கத பெரும் கடல் தான் உன் முதல் அடியை நீ வைத்திடடா. வெற்றி வரும் படி உன் முத்திரையை பதி நீ ஓயாதே. மண்ணை கிரி விதை மேலே வரும் வரை பூமிக்குள்ளே அது தினம் போராடும். உழைத்திடும் வீரர் உன் வள்ளித்திடும் உடல் பங்கும் தங்க மெடல் நீ கலங்காதே. உனக்கு ஒரு இல்லை உலகத்தில் இல்லை கடவுளின் பிள்ளை இங்க நீதானே. பாதம் பட்ட இடம் யாவும் பாதை என்று மாற்றிட ஓடு. ஒரு சிறு பிறை தெரிகின்ற கரை நிலவுக்கு குறையது கிடையாது. பசி கொண்ட புலி மனை வைக்கும் குறி வேட்டையாடும் போத இறை தப்பாது. அகயத்தை தீர நீ அதை தாண்டி பாரு வனவெல்லும் மாலை அது உனக்காக. பாதம் பட்ட இடம் தமிழ் தாய் வாழ்த்து. நீராறும் கடலுடுத்த நிலமடந்த கெழிலொழுகும் சீராறும் வதனமென திகழ் பரத கண்டமிதில் தெக்கணமும் அது சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே. அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே. தமிழனங்கே உன் சீரிலமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. எம் பள்ளி குழும தலைவர் ஐயா அவர்களை இவ்விழாவினை தலைமையேற்று நடத்தி தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். அதை நான் வழிமொழிகிறேன். We kindly request our chairman sir to preside over this function. இறை அருள் என்றும் நம் பள்ளியில் தங்கிட அருளொளி காட்டும் வழி தூய்மை, அன்பு ஒளி காட்டும் வழி ஆனந்தம், அறிவு ஒளி காட்டும் வழி ஞானம், ஆற்றல் ஒளி காட்டும் வழி வெற்றி. உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க என்று நமக்கு அன்பு கட்டளையிட்ட ஒளியாம் இறைவனை ஒளியின் மூலம் குத்து விளக்கேற்றி வரவேற்க இங்கு வந்திருக்கும் சான்றோர்களையும் எம் பள்ளி குழுமத்தினரையும் பாசத்தோடு அழைக்கிறோம். As the light destroys darkness, in the same way knowledge destroys ignorance. With this holy thought, let us begin this evening by lighting the lamp before Goddess Saraswati. Let us invite our honorable chief guest and respected chairman sir, correspondent sir and vice correspondent ma'am and our principal ma'am to lead the lamp.
பள்ளியில் தங்கிட அருளொளி ஏற்றிய அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வந்தாரை வாழ வைப்பது நமது நாட்டின் கலாச்சாரம். விழாவிற்கு வருகை புரிந்த அனைவரையும் வரவேற்பது நம் பள்ளியின் கலாச்சாரம். இங்கு வருகை புரிந்துள்ள சிறப்பு விருந்தினரையும் மற்ற அனைவரையும் வரவேற்று அவர்களை பெருமைப்படுத்த நம் பள்ளியின் ஆசிரியர் அஸ்வினி அவர்களை அன்போடு அழைக்கிறேன். தேனினும் இனியவளே, கட்டி கரும்பே, கருப்பட்டி இனிப்பே, விண்ணை அளந்த என் அன்னை தமிழே, முதலில் உம்மை வணங்கி நமது சாய் ஸ்ரீனிவாஸ் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் 7ஆம் ஆண்டு பள்ளி ஆண்டு விழாவிற்கு வருகை தந்து இவ்விழாவினை அழகுபடுத்தி கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது முத்தான மாலை வணக்கங்கள். எங்கள் பள்ளியின் சார்பாக உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற யதார்த்தமான நடை உடையுடன் யாவருடனும் பழகி பாமர மக்களும் பகுத்தறிவு பாதையில் பட்டம் பெற பகலவனாய் தோன்றி அனைவரும் கல்வி கற்க வேண்டும் என்று இறை பணியுடன் கல்வி பணியை ஆற்றும் எம் பள்ளி குழும தலைவர் திரு ஆர். ஐயா வெங்கடேசன் அவர்களை இவ்விழாவிற்கு வருக வருக என வரவேற்கிறேன். அடுத்ததாக, சிந்திக்க நேரமில்லை, செயல்படவும் துணிவில்லை. சிறகாய் பறந்து கொண்டிருக்கும் இந்த காலத்தில் சில நேரம் ஒதுக்கி எங்கள் அழைப்பை ஏற்று ஊக்கமும் ஆக்கமும் அளிக்க பறந்து விரிந்த மனம் கொண்டு பாச பிணைப்பால் பரிசளிக்க இவ்விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்துள்ள திரு எம். ஆசை தம்பி மாவட்ட நூலக ஒருங்கிணைப்பாளர் அவர்களையும் திரு ஆர். ராஜசரவணன் நிறுவனர் ஸ்ரீ அறுபடை தர்ம சிந்தனை அறக்கட்டளை அவர்களையும் வருக வருக என மன மகிழ்வுடன் வரவேற்கிறேன். இவ்விழாவிற்கு முன்னிலை வகிக்க வருகை புரிந்துள்ள திரு கே. வேதரத்தினம் யூனியன் கவுன்சிலர் கொர்க்கை அவர்களையும் வருக வருக என மன மகிழ்வுடன் வரவேற்கிறேன். கல்லினுள் அறிவொளி காணவும் கால வெள்ளத்தில் நிலை காணவும் புள்ளினுள் வைரப் படை காணவும் இப்பள்ளியை வழிநடத்தும் எங்கள் பள்ளியின் தாளாளர் ஐயா அவர்களை வருக வருக என அகக்களிப்புடன் வரவேற்கிறேன். எண்ணங்கள் தான் நம் வாழ்வை மாற்றும் வண்ணங்கள். நம்மில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற ஏற்றத்தாழ்வுகளை அகற்றி ஒரே குடும்பமாய் வழிநடத்தி கொண்டிருக்கும் நம் பள்ளியின் துணை தாளாளர் அம்மா அவர்களை மன மகிழ்வுடன் வரவேற்கிறேன். ஆழ் மனதில் வேர்பிடிக்கும் அன்பின் வேகம் எல்லாம் எல்லா தடைகளையும் கடந்து நிற்கும் என்று அன்புடனும் கண்டிப்புடனும் நம்மை வழிநடத்தும் எம் பள்ளியின் முதல்வர் அவர்களை வருக வருக என வாஞ்சையுடன் வரவேற்கிறேன். தீபத்தை வணங்கினர் மக்கள், தீக்குச்சியை வணங்கினான் பித்தன். எரிவதை விட ஏற்றியது உயர்ந்தது என்பதற்கிணங்க நம்மையெல்லாம் வாழ்வில் ஒளி வீச வேண்டும் என்று கல்வி தீபத்தை ஏற்றி கொண்டிருக்கும் ஆசிரியர்களை வருக வருக என இரு கரம் கூப்பி வரவேற்கிறேன். ஞாலம் கருதினும் கைகூடும், ஞாலம் கருதி இடத்தார் செயின் எனும் வள்ளுவனின் வாக்கிற்கிணங்க தம் குழந்தைகளை நம் பள்ளியில் சேர்த்து படிக்க வைக்கும் பெற்றோர் பெருமக்கள் அனைவரையும் வருக வருக என அகமகிழ்வுடன் வரவேற்கிறேன். புத்தகங்கள் தான் வாழ்க்கையை புரட்டி போடும் என்ற நம்பிக்கை கொண்டு புத்தகத்துடன் வலம் வரும் எனது அருமை மாணவ செல்வங்களை இவ்விழாவிற்கு வருக வருக என மன மகிழ்வுடன் வரவேற்கின்றேன். ஆற்று பெருக்கற்று அடிசுடும் அண்ணாலும் அவ்வாறு ஊற்றுப்பெருக்கால் உலகூட்டும் எம் ஆசிரிய அலுவலக நண்பர்களை இவ்விழாவிற்கு வருக வருக என வரவேற்கிறேன். இவ்விழா இனிதே நடைபெற அல்லும் பகலும் பாடுபட்ட இவ்விழா ஒருங்கிணைப்பாளர் அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன். மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் இக்கூட்டத்திற்கு வருக வருக என வரவேற்று நல்வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி என்னிடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம். வரவேற்ற நம் ஆசிரியை அவர்களுக்கு நன்றி. We kindly invite our school principal ma'am to present our school annual report. சிங்கார மொட்டுக்கள் நிறைந்தது, சிறப்புகள் பல கொண்டது. வாழ்க எம் பள்ளி, வளர்க எம் பள்ளி. ஒவ்வொரு வருடமும் வளர்ந்து வரும் எம் பள்ளியின் சாதனைகள் பற்பல. சிற்பியிலிருந்து வெளிப்படும் முத்தை போல யோகா, கராத்தே, சிலம்பாட்டம், அறிவியல் கண்காட்சி, பரதம் என தன் திறமையை வெளிப்படுத்திய எம் பள்ளியின் சாதனை பட்டியலை ஆண்டறிக்கையாக சமர்ப்பிக்க எங்கள் பள்ளியின் முதல்வர் அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். Good evening to one and all, for all. அன்னை சொல்லி தமிழ்மொழி தாலாட்டில் கேட்ட மொழி, அன்பை போதிக்கும் அருமை மொழி, துன்பம் போக்கும் துடிப்பு மொழி, உணர்வுடன் கலந்த மொழி, உயிரினும் மேலான மொழி. எம் தாய்மொழியாம் தமிழ்மொழியை வணங்குகிறேன். கல்வியின் மிக்கதாம் செல்வம் ஒன்று இல்லையே, கண்மணி கேளடா நீ. எந்தன் சொல்லையே செல்வம் பிறக்கும் நாம் தந்திடில் தீர்ந்திடும், கல்வி தருந்தோறும் மிக சேர்ந்திடும் என்று கூறினான் உண்டாசு கவிஞன் பாரதி. அந்த சொல்லுக்கு ஏற்ப
A woman continues to inspire us with its unwavering dedication, commitment to excellence. We take pride about our founder, Madam Dr. Pushpa Ma'am. Ma'am, I bow. Bless all of us and the grand success of this function. Now, let me start our school annual report. This report showcases the achievements and glories of our school undoubtedly, but also makes us think deeply about strengthening ourselves in various other areas. We have always been committed to create an environment in the school which helps the young minds to blossom and provide a platform for individual thinking and holistic development of their child's personality. We have set standards and goals for ourselves and strived hard to achieve them, be it in an area of academic, sports, discipline, leadership, and more. Each year, students have made the school proud with their brilliant efforts. Achieving academic excellence is the heart of our endeavors as educators. We are happy to share the details of the commendable performance of our students of class LKG to 10. Excellence in academics is a hallmark of any good institution, and result of the school prove without any doubt that our students have made us proud and will continue to do so. International Yoga Day. You cannot control what goes on outside, but you can control what goes on inside is a famous saying that goes hand in hand with the yoga. It has been an integral part of the school system, and we are proud to see children want to practice the asanas accurately for better mental and emotional balance. Educational Day. Education is the best way to reform people. This is a day dedicated to honoring the birth anniversary of Kamarajar on July 15. Since 2017, Educational Day has been celebrated in our school. Drawing, handwriting like competitions were held on that day. The chief guest distributed the prizes to the winners. Independence Day. Celebrating national festivals is a sense of pride for us. The children participated with zeal and fair. Independence Day was celebrated with equal enthusiasm, children performing various patriotic songs. They also spoke about the importance of this day. It filled us with a great sense of patriotism. Teachers' Day. Teachers' Day was celebrated with great excitement. A special assembly was conducted talking about the importance of this day. Grade 9th and 10th standard students took up the responsibility. It was a day where the students experienced role reversal. They concluded that a teacher plays a vital role in molding the character and shaping the future of a student. Educational tour. Traveling is an incredible way to learn more about people and the world through your experience and conversation. This is a new initiative which was not available in the school for the last 5 years. I think it was a great surprise and gave them many experiences. They enjoyed the documentary film seen in Saraswati Mahal and the 3D picture in Old Collector Office. Science exhibition. The main purpose of conducting science exhibition is to develop various skills such as critical thinking, problem solving, time management, and communication by applying the principles of scientific methods. The science exhibition was held in our school in the month of October. Our students excelled in many skills. Parents and some other school HMs, teachers visited and encouraged our students. Our students attended a space expo conducted by EGS Pillai College of Engineering and ISRO at Nagapattinam. Children's Day. Children's Day is a celebration dedicated to honoring and cherishing the well-being of children.
Every year it was celebrated on 14th November, Republic Day. After flag hoisting ceremony, our students present mass drill. Then many cultural programs were done based on honor the nation. Pongal is an important festival with cultural and mythological importance in Hindu mythology. Pongal marks the initiation of the sun's movement towards the north for a 6-month period. In our school, it was celebrated on 11th January. Our students explained the aim and importance of Pongal celebration through their cultural programs. The entire day or entire students learned and enjoyed a lot. Book fair. It is a fun event for children, but it also exposes them to the joys of reading. Yes, our children had an interest of reading books after this program. A medical awareness program, particularly about self-hygiene, had been given to our students by a young and energetic doctor, Mrs. K. Maladi. Students are motivated in planting trees. An awareness program was held on February 9th. Many saplings were given by Mr. Raju from Adirangam Nel Jayaraman Trust. Academic excellence. Every year, during summer holidays, 3 days workshop was held in our school for the teachers. Our chairman and a group of senior people from various departments guided us in various aspects. To improve the skills of our teachers, in 10th standard, for the last 3 years, we achieved 100% result. Extracurricular activities. JCA Erode conduct various exams. 3 people from 9th standard, 1 district level prizes, and also they attended the state level exam, and Janani from 9th standard won the exam for the state 3rd rank. Our students also learned the 3rd language Hindi, and some of our students practiced Bharadam. I hope you all enjoyed it and it was insightful. I would like to thank one and all. Thank you. எங்களின் உடைமை கற்றலும் கற்பித்தலும் எங்களின் கடமை என்று எம் பள்ளி ஆண்டறிக்கையை சமர்ப்பித்த எங்கள் பள்ளியின் முதல்வர் அவர்களுக்கு நன்றி. நம் பள்ளி ஆண்டு விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் திரு எஸ் ஸ்ரீனிவாசன் ஐயா அவர்களை உதவி திட்ட அலுவலகர், தமிழ்நாடு மகளிர் நல மேம்பாட்டு நிறுவனம், மாவட்ட ஆட்சி அலுவலகம் தஞ்சாவூர் அவர்களை எம் பள்ளி ஆண்டு விழாவிற்கு வருக வருக என வரவேற்கிறோம். திரு முத்துகிருஷ்ணன் அவர்கள் ஐயா முதல்வர், ஆரூர் சோழநாடு ITI காட்டூர் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். இயற்கை நம் முன்னோர்கள் நமக்கு விட்டு சென்ற பரிசு. இயற்கையை காப்போம், நல்ல இயற்கையை விட்டு செல்வோம் அடுத்த தலைமுறைக்கு என்று இயற்கை பணியாற்றி வரும் நம் சிறப்பு விருந்தினர் திரு G. ராஜசரவணன், நிறுவனர் ஸ்ரீ அறுபடை தர்ம சிந்தனை அறக்கட்டளை அவர்களுக்கு நம் பள்ளி தாளாளர் ஐயா அவர்கள் பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசினை வழங்கி கௌரவிப்பார்கள். சிறப்பு விருந்தினர் ஐயா அவர்களை சிறப்புரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம். இந்த மாலை வேளையில் ஒரு அற்புதமான தருணம் இது. அதுவும் பர்டிகுலராக எனக்கு ரொம்ப ஒரு மெமரபுள் டே அப்படின்னு நம்ம சொல்லலாம். என்னுடைய பள்ளி தோழன் இந்த பள்ளியில் தாளாளராக இருந்து அந்த பள்ளிக்கு நான் சிறப்பு விருந்தினராக வந்திருப்பது விட மிகச்சிறந்த தருணம் என் வாழ்வில் வேறு எதுவும் இருக்க முடியாது என்று நினைக்கிறேன். தேங்க்யூ கிருஷ்ணகுமார். இந்த மேடையில் வீற்றிருக்கும் பெரியோர்களுக்கும் சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும், பள்ளி நிர்வாகத்தினர் அனைவருக்கும், தலைமை ஆசிரியை, ஆசிரியர்கள், மாணவ செல்வங்கள், ஒரு பெருமை மிகுந்த விஷயம், என்னுடைய ஆருயிர் தம்பி ஆசை தம்பி
அவருடைய பேச்சை கேட்டுட்டு நான் பேசுவோன்னு நினச்சிட்டு இருந்தேன். முதல்ல என்னை பேச கூப்பிட்டாங்க. அவரளவுக்கு என்னால் பேசவோ ஒரு ஃப்ளோவோ வராது. ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன கருத்துக்களை உங்களோட பகிர்ந்துட்டு அமர்ந்துன்னு நினைக்கிறேன், ரொம்ப நேரம் வளர்க்காமல். நான் இந்த ஊரில் இருந்து இப்போ தொழில் நிமித்தமாக திருத்துறைப்பூண்டியில் வளர்ந்து நாகப்பட்டினத்தில் இருக்கேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பங்களிப்பு இருக்கும். இறைவன் எனக்கு கொடுத்த இயற்கை சார்ந்த முன்னெடுப்புகளை என்னுடைய கவனத்தை செலுத்தி வந்து கொண்டிருக்கிறேன். இதுவரை ஒரு 20,000 மரங்கள் நட்டிருக்கிறோம். சின்ன சின்ன உயிர்கள் காப்பதில் என் மனம் நம் மனம் கவர்ந்த ஒரு சிறிய பறவையான சிட்டுக்குருவிகளை மீட்டெடுப்பதற்கான ஒரு சிறு முயற்சியை ஈடுபட்டு இருந்திருக்கிறோம். எங்கெல்லாம் சிட்டுக்குருவிகள் இருக்கிறதோ அங்கெல்லாம் அதற்கான ஒரு கூண்டுகளை கட்டணமில்லாமல் இலவசமாக வழங்கி வந்து கொண்டிருக்கிறோம். நிறையா பேசணும்னு வந்தேன், ஃபஸ்ட்டே பேசிட்டதுனால கொஞ்சம் சுருக்கமாக முடிச்சுக்கிறேன். பட்டு மாணவ செல்வங்கள் இருக்கிற ஒரு அவையில், மாணவர்களின் பெற்றோர் இருக்கும் அவையில் இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, என்னுடைய தொழில் அப்படிங்கிறது வந்து ஒரு பங்குச்சந்தை சார்ந்த முதலீடு சார்ந்த தொழில். அதனால் அது சம்மந்தமாகவே ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு ஒரு நான் டிப்ஸ் கொடுத்துட்டு போயிடுறேன். அதை கண்டினியூ பண்ணுறது உங்களுடைய விருப்பம். எல்லோரும் குழந்தைகளுக்காக ஒரு முதலீடு செய்யணும் அப்படிங்கிறத விரும்புவோம். அதாவது ஒரு ஆண் குழந்தையாக இருக்கட்டும், பெண் குழந்தையாக இருக்கட்டும், பிறந்த உடனே இந்த குழந்தைக்கு எதிர்காலத்திற்கு ஏதோ ஒரு சின்ன சேவிங்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத ஆசைப்பட்டுருவோம். நிச்சயமாக உங்கள் குழந்தைகளுக்காக முதலீடு செய்யுங்கள். ரொம்ப ஒரு சின்ன முதலீடு, ஒரு 100 ரூபாய்க்குள்ளே ஒரு சின்ன முதலீடு சொல்கிறேன். அதில் முதலீடு செய்யுங்கள். பிற்காலத்தில் அவர்கள் பெண் குழந்தையாயின் திருமணத்திற்கும் ஆண் குழந்தையாயின் தொழில் தொடங்குவதற்கும் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியும் வருமானத்தை கொடுக்கும். ஒவ்வொருவரும் தங்கள் வீடுகளில் ஒரு சிறிய சந்தன மரக்கன்றை மட்டும் நட்டுவிடுங்கள். இது போதும். இந்த உலகிற்கும் நம் குழந்தைக்கும் நம் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு முதலீடாகும் இது. அது ஏன் பர்டிகுலராக சந்தன மரத்தை வளர்க்கணும்? நாங்கள்லாம் சந்தன மரத்தை வச்சா வெட்டிட்டு போயிடுவாங்க. சந்தன மரத்தை வச்சுக்கும்போது நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். கவர்மெண்ட் வந்து இதை வளர்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து மக்கள் மனதில் இருக்கக்கூடிய ஒரு ஐயம். அந்த மாதிரி எந்த விஷயமும் கிடையாது. சந்தன மரம் என்பது வேப்ப மரத்தை குடும்பத்தை சார்ந்த ஒரு மரம். வேப்ப மரங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அந்தந்த இடத்துலலாம் அந்த மரம் வளரும். சரி சார், இது வளர்க்குறதுனால எனக்கு எப்படி வளர்க்குறது, எப்படி? ஒன்றுமே கிடையாது. நாங்கள் நிறைய சந்தன மரம் வளர்த்துருக்கோம், நட்டிருக்கோம், வளர்றதில்லை சார், எங்கேயுமே அது வந்து வளர மாட்டேங்குது அப்படின்னா, சந்தன மரத்தை வளர்க்குறது ரொம்ப சிம்பிள். ஒரு மரம் அதிகபட்சம் 50 ரூபாயிலேருந்து 100 ரூபாய்க்குள்ளே வரும். நல்ல ஒரு ஃபாரஸ்ட் ப்ரீடாக நீங்கள் எடுத்திங்கன்னா, அந்த மரத்தோட ஒரு சின்ன துணைக்கன்று ஏதாச்சும் ஒன்று நீங்கள் நடணும். ஒரு கீரை செடியோ, இல்லை ஒரு அகத்திக்கீரை செடியோ, இல்லை ஒரு வேப்பங்கண்ணோ, இல்லை ஒரு சவுக்கு பண்ணோ, அது வந்து துணைக்கண்ணாக நடணும். அதிகபட்சமாக ஒரு 15 to 20 ஆண்டுக்குள் அந்த மரமானது 10 லட்சம்க்கு குறையாமல் அந்த மரம் இருக்கும். ஒரு 20 to 30 ஆண்டுகள் அந்த நேரத்தில் தான் அந்த மரமானது வைரம் பாய்ந்த மரம் அப்படின்ற ஒரு நிலைக்கு ஏறும். அதாவது ஒரு பென்சில் எடுத்திங்கனாக்கா உள்ள கருப்பாக இருக்கும், அந்த கருப்பாக இருக்கு இல்லையா, அந்த மாதிரி அந்த மரத்தில் வைரம் பாயணும். அப்படி வைரம் பாய்ஞ்சிதுன்னா அந்த மரத்தின் 1 கிலோ அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட 15,000 ரூபாய். அப்போ கணக்கிட்டு பார்த்துங்க, இது எப்படி சார் நாங்கள் விற்கிறது, இவ்வளோ காஸ்ட்டு நாங்கள் எப்படி கொண்டு போய் விற்கிறது அப்படின்னு நினச்சிங்கனாக்கா, அது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் இந்த மரம் வளர்ந்து ஒரு 6-7 வருடங்கள் கழித்து உங்களுடைய விஓட்ட அதை பதிய வச்சுருங்க. பதிய வச்சதுக்கு அப்புறம் அந்த மரத்தை நீங்கள் வெட்டி அதை கேஷ் பண்ணணும், காசாக்கணும். அப்படிங்கும்போது அந்த ஃபாரஸ்ட்டில் நீங்கள் கொடுத்தீங்கனாலே அவங்களே வந்து அந்த மரத்தை வெட்டி அதுக்கான தொகையை ஒரு 50% ஆஃப் தொகையை வந்து உங்களுக்கு ஸ்பாட்டில் கொடுத்துட்டு போயிடுவாங்க. அதற்கு பிறகு அந்த மரத்தை கொண்டு போய் வேர் ஹவுஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் அதோட தரம் பரிசோதிக்கப்பட்டு அந்த தரத்திற்கு ஏற்றாற்போல் மரம் உங்களுக்கு செட்டில்மெண்ட் செய்யப்படும், வேல்யூ செட்டில் பண்ணும். இது நிச்சயமான ஒரு பெரிய விஷயமே, பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டோ கிடையாது. நம்ம குழந்தைக்காகவும் இந்த இயற்கைக்காகவும் இந்த உலகிற்காகவும் நம்ம செய்யக்கூடிய ஒரு சின்ன முதலீடு. இதில் வந்து அனைவரும் செய்யலாம். இந்த மரங்கள் அதிகமாக வளரும் பட்சத்தில் எங்கெங்கெல்லாம் சந்தன மரங்கள் அதிகமாக இருக்கிறதோ அந்த இடத்தில் மழை அதிகமாக பொழியக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா சந்தன மரம் அப்படிங்கிறது வந்து மழையை ஈர்க்கக்கூடிய ஒரு மரம். அப்போ நமக்கு பல விதத்தில் இந்த மரத்தினால் நமக்கு பெனிஃபிட்ஸ் இருக்கும். நிறைய மரங்கள் இருக்குது, ஒவ்வொரு மரங்களும் ஒவ்வொரு குணங்கள் இருக்கும். இந்த மரங்களை
எதனால் சந்தன மரத்தை நம்ம முன்னெடுக்கிறோம் அப்படின்னா, மற்ற மரங்கள் அனைத்தையும் பறவைகள் வந்து நட்டுட்டு போயிடுவாங்க. ஏன்னா இன்றைக்கி நீங்கள் கண்ணு கெட்ட தூரம் பார்க்கக்கூடிய அனைத்து மரங்களும் நம்ம நட்டிருப்போம். இந்த ஸ்கூலில் இருக்குன்னா இந்த ஸ்கூலில் இருக்கக்கூடிய ஒரு 100 மரங்களை வந்து ஒரு நம்ம நட்டிருப்போம். இந்த காலேஜில் உள்ள பிரின்ஸிபால் நட்டிருப்பாங்க, கரஸ்பாண்டன்ட் நட்டிருப்பாங்க, எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸ் நட்டிருப்பாங்க. இதை தாண்டி கொஞ்சம் அப்படியே வெளியில் சுற்றி பார்த்தீங்கன்னா கண்ணு கெட்டின தூரம் இருக்கக்கூடிய புங்கன் மரமோ, மாமரமோ, ஆலமரமோ, அரச மரமோ, இந்த மாதிரி ஆலமரங்களோ, இது எல்லாமே பறவைகளால் மட்டுமே நடக்கூடிய ஒரு விஷயம். இவ்வளோ மரத்தையும் நட்டது அவங்க தான். இந்த பறவைகள் நமக்கான மிகப்பெரிய ஒரு பாதுகாவலன், இயற்கைக்கான மிகப்பெரிய பாதுகாவலன். சரி, இந்த பறவைகளுக்கு எப்படி வந்து இதனை காப்பாற்றுறது, மீட்டெடுக்கிறது அப்படின்னு நம்ம கேட்கும்போது, இந்த பறவையை காப்பாற்றணும் அப்படின்னா சிம்பிளான ஒரு விஷயம், இந்த பறவைக்கெல்லாம் உணவு கொடுக்கக்கூடாது. என்ன சார் பறவையை காப்பாற்றணுங்கிறீங்க, அப்புறம் பறவைக்கு உணவு கொடுக்காமலாம் செத்துப்பிடாது சார். நாங்கள் காலையிலே காக்காவுக்கு வந்து பிஸ்கட் வைக்காமல் வீட்டை விட்டு வெளில வர்றதில்ல சார். எங்கள் வீட்டில் காக்கா வரும் சார், அதுக்கு நாங்கள் அரிசி போடுவோம். நாங்கள் இங்கேருந்து காலையில் இன்றைக்கி அமாவாசை சார், காலையிலே பார்த்தேன், எங்களுக்கு இன்றைக்கி காக்காவுக்கு வந்து ஏதோ ஒன்று பண்ணணும், அதனால் இந்த கடைக்கு போன ஒரு 10 ரூபா பிஸ்கட் வாங்கி போட்டோம் சார். நம்ம பண்ணக்கூடிய இயற்கைக்கு எதிரான முதல் செயல் இதுதான். ஏன் பறவைகளுக்கும் காக்கைகளுக்கும் உணவிடக்கூடாது? அந்த காலத்தில் நீங்கள் நிறைய பார்த்தீங்கன்னா செடி கொடிகளில் வந்து இந்த கொடி தாவரங்கள் அப்படிங்கிறது நிறையா இருக்கும். கோவை பழம், நிறைய மீதி பாவக்காய், இந்த மாதிரி என்னென்ன கொடி இப்போ அதெல்லாம் நீங்கள் உங்களால் பார்க்க முடியுதா? என்ன காரணம் அப்படின்னா, இந்த பறவைகள் தன்னுடைய உணவு பழக்க வழக்கங்களை மறந்ததனால். அது எப்படி சார் மறந்துச்சு அப்படின்னா, அந்த பறவைகள் எல்லாமே மனிதர்கள்ட்ட பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த அளவுக்கு அதை நம்ம டியூன் பண்ணிட்டோம். இன்னைக்கு காலையில் எந்திரிச்சோன்னா காக்கா என் வீட்டு வாசலில் உட்காந்துருக்கு சார், அதுக்காக நான் 10 ரூபாய்க்கு டெய்லி 100 ரூபாய்க்கு பிஸ்கட் வாங்கிட்டு வந்துச்சுன்னா டெய்லி ஒரு பிஸ்கட் பாக்கெட் போடுறோன்றோம். அப்போ இந்த பிஸ்கட் போடுறதுனால என்ன விஷயம் நடக்குது அப்படின்னா, அந்த பறவையோட மரபணுக்கள் மாற்றப்படுகின்றன. அந்த மைதா ப்ராடக்ட் அப்படிங்கிறது வந்து இந்த பறவைகளோட குணநிலையத்தையும் மாற்றுறது. எங்கேயாச்சும் ஒரு பறவை உணவில்லாமல் உயிரிழந்ததாக நீங்கள் பார்த்துருக்க முடியுமா? நீங்கள் உணவு போடாமல் விட்டிங்கனாலே அதோட உணவு எங்கே இருக்குது? ஒவ்வொரு மரத்துலேயும் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பழங்கள் அதை தின்னுட்டு அங்கங்கே கொண்டு போய் எச்சம் போட்டு போய்டும். அந்த எச்சமானது திருப்பி ஒரு விருட்சமாக வளரும். நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா, அந்த பறவைகளுக்கு சாதம் வைக்கிறது, சோறு வைக்கிறது. சார் எங்கள் தெருவில் நிறைய மயில் வருது சார், இந்த மயிலுக்கு நான் என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா, ரேஷன் கடையில் அரிசியை வாங்கி நிறைய போடுறோம் சார். ரேஷன் கடையில் அரிசி வாங்கி மயிலுக்கு போடுறோம். ஏன் அப்படின்னா நான் சாப்பிட மாட்டேன். அப்போ இந்த அரிசி போடுறதுனால என்ன ஆகுது அப்படின்னாக்கா, வீட்டில் பெரியவங்க வயசானவங்க இருந்தாங்கன்னா கேட்டால் சொல்லுவாங்க, கோழிக்கு வந்து அரிசி போடாத, உப்பு முட்டை விடாதும்பாங்க. முட்டை இடும் கோழிக்கு அதிகமாக அரிசி போட்டு பாருங்கள், முட்டையிடும் தன்மை குறையும். அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த மாதிரி பறவைகளுக்கு நம்ம உண்ணக்கூடிய உணவுகள், ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ண உணவுகள், மைதா கலந்த பொருட்கள், இந்த மாதிரி ரசாயனம் கலந்த பொருட்கள் கொடுக்க கொடுக்க பறவைகள் எண்ணிக்கைகள் நிச்சயம் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கிறது. இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்லணும், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான், நான் பதிவு பண்ண நினைக்கிறேன். நம்ம முன்னோர்கள் வந்து காக்காய்க்கு ஒப்பிடுவாங்க. காக்காய்க்கு வந்து அமாவாசையான காக்காய்க்கு சோறு வச்சு சார். அது ஏன் காக்காய்க்கு சோறு வைக்கணும்? ஒரு கிளிக்கு வைக்கக்கூடாதா? பறவைக்கு வைக்கக்கூடாதா? அப்படின்னா, இந்த காக்கையும் மனிதர்களும் ரொம்ப நெருங்கிய உறவு கொண்டவர்கள். அதாவது நம் முன்னோர்கள் வந்து காக்கை ரூபத்தில் பார்ப்போம். அது ஏன் சார் காக்கை ரூபத்தில் பார்ப்போம் அப்படின்னா, காக்கா மட்டும்தான் தன்னுடைய சொந்த பந்தங்களை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணும். ஒரு காக்கா அதோட ஆயுளில் ஒரே ஒரு முறை மட்டும்தான் அது கருதரிக்கும். அதற்கப்புறம் அது முட்டை பொரிக்காது, குஞ்சு பொரிக்காது. ஒரு தடவை அது முட்டை போட்டு குஞ்சு பொரிச்சதுக்கு பிறகு அது அந்த முட்டையிலிருந்து வெளிவரும் குஞ்சு அதை விட அது பெரிய காக்கையாகி வளர்ந்து அது பின்னாடி முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கிறத இது வாழையடி வாழையாக மெயின்டைன் பண்ண ஆரம்பிக்கும். அதனால தான் ஒரு காக்கை எப்படி தன்னுடைய குடும்பத்தை பாதுகாக்கிறதோ அந்த மாதிரி மனிதன் பாதுகாக்க வேண்டும் என்ற கருத்தில் உள்கொண்டு நம் முன்னோர்கள் அழகாக அதையும் இதையும் கவுன்சர் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் அமாவாசைக்கு காக்காய்க்கு உணவு வையும்போறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, நம்ம போடக்கூடிய, அதனால தான் நீங்கள் நிறைய இந்த ஜாதகம் எழுதுகிறவங்க பார்த்தா தெரியும், சில நேரத்தில் காக்காய் கர்ப்பம்னு எழுதுவாங்க. ரொம்ப அந்த காலத்தில் பழமையான
ஜோதிடர்கிட்ட போனீங்க, வயசான ஜோதிடர்கிட்ட போனீங்க அப்படின்னாக்கா அவங்க அழகாக ஒரு விஷயத்தை எழுதுவாங்க. அந்த ஜாதகத்தில் காக்காய் கர்ப்பம் அப்படின்னு ஒரு சிம்பிளாக ஒரு விஷயத்தை எழுதிட்டு போயிடுவாங்க. என்ன அப்படின்னா, இந்த புத்திரனுக்கோ அல்லது புத்திரிக்கோ ஒரு முறை தான் கருதரிக்க வாய்ப்பு உள்ளது அப்படிங்கிறத அழகாக எழுதியிருப்பாங்க. அப்போ இந்த மாதிரி குணாதிசயம் கொண்ட ஒரு காகத்தை நம்ம உணவு கொடுப்பதன் மூலம் நம்ம அதோடைய வாழ்நாட்களை நம்ம ரொம்ப குறைத்து கொண்டிருக்கிறோம். இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம முற்றிலும் தவிர்க்க வேண்டும். அப்படி சார் எனக்கு காக்காய்க்கு உணவு கொடுக்கணும், என்ன பண்ணணும் அப்படின்னா, போய் 2 திராட்சை வாங்கிட்டு வந்து வைங்க, கொய்யாப்பழத்தை கொண்டு வந்து வைங்க, இல்லை கோவப்பழத்தை கொண்டு வந்து வைங்க, இல்லை இந்த மாதிரி பழங்கள் விதைகள் பரப்பக்கூடிய என்னென்ன பழங்கள் உங்கள்கிட்ட இருக்கோ அதை பூரா பறவைகளுக்கு கொடுங்க. இதனால் நிச்சயமாக நீங்கள் இங்கே கொடுக்கக்கூடிய ஒரு விதையானது பல விதைகளை பல மரங்களை உருவாக்கக்கூடிய வாய்ப்பு காக்கைகள் பறவைகள் மூலமாக இந்த சமுதாயத்தில் நமக்கு கிடைக்கும். அதனால் பெரியோர்களுக்கு நான் மீண்டும் ஒரு முறை சொல்லிக்கொள்ள விரும்புவது, இந்த உணவு பழக்கம் அப்படிங்கிற நம்ம மாறிட்டோம். நம்ம மாறி இதை விட்டு ரொம்ப தூரம் விலகி போயிட்டோம். நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்கள் ஃபாஸ்ட் ஃபுட்லேருந்து எல்லாமே மாறிட்டோம். நம்ம குழந்தைகளுக்கும் அதான் கொடுக்குறோம். குழந்தைகளுக்கு ஸ்கூல் விட்டு போனோன்னே நம்ம கொடுத்த சத்து மாவு கஞ்சி எங்கே, இந்த மாதிரி சக்தி மிக்க பொருட்கள் கொடுத்தது போக ஒரு பிஸ்கட் பாக்கெட், கடையில் போய் ஒரு வரிக்கி பிஸ்கட் இதை வாங்கிட்டு வந்து கொடுத்து குழந்தைகள் உடல்நிலையை நம்ம காக்கிறோம் என்ற நிலையில் இருந்து கொண்டு உடல்நிலையை கெடுத்து கொண்டு இருக்கிறோம். இதே நிலையை தான் பறவைகளுக்கும் இந்த சமூகத்தையும் நம்ம கொடுத்து கொண்டிருக்கிறோம். அதனால் இந்த மாதிரி சில விஷயங்கள் தவிர்த்துக்கலாம். இந்த வாய்ப்பளித்த நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாதுகாப்பினையும் சந்தன மரம் எப்படி வளர்ப்பது என்பதையும் இயற்கை பாதுகாப்பினை பற்றியும் சிறப்பு உரையாற்றிய எம் சிறப்பு விருந்தினர் ஐயா அவர்களுக்கு எங்கள் பள்ளியின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். Now I take this golden opportunity to call the person who has conceived himself to bring change and brightness in the lives of the people, Mr. J.C.M. Osithambi, Librarian, District Coordinator, KYLF and Reading Mission, to please come address the gathering. I request our correspondent sir to honor our chief guest, Mr. J.C.M. Osithambi, with the shawl and memento. சிறப்பு விருந்தினர் ஐயா அவர்களை சிற்றுரை ஆற்றும்படி பணிவடமுடன் கேட்டுக்கொள்கிறோம். அவ்வளோ பெரிய டைரி எடுத்தோன்னே சிற்றுரை அப்படின்னு அவங்களே சொல்லிட்டாங்க. அவ்வளோ பயம் என் மேலே. ஏற்கனவே நம்ம கிருஷ்ணகுமார் சார் சொல்லியிருந்தாரு, அந்த சேரெல்லாம் ஃபுல்லாக வர வரலும் நீங்கள் பேசிகிட்டு இருங்க சார் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அந்த கேரண்டியை விட்டுட்டாங்க. ரைட். தமிழே உயிரே வணக்கம், தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும், நீ என் நாவில் இல்லை என்றால் இந்த வாழ்வே கசக்கும். தமிழுக்கு தான் முதல் வணக்கம். ஒரு அருமையான பள்ளிக்கூடம், அருமையான சூழல். இந்த இடத்துல உட்காந்துருக்கிறது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? தார் பாலைவனத்துலேருந்து வந்த மாதிரி இருந்துச்சு இந்த ரோட்டில் வரும்போது. இந்த இடத்துல உட்காந்துன்னா அவ்வளோ ஜாலியாக இருக்குது, நிழலாக இருக்குது. இன்னும் எவ்வளோ நேரம் வேணாலும் உட்காந்துருக்கலாம். ஆனால் இதில் ஒரு பெரிய சதித்திட்டம் ஒன்று நடக்குது. என்ன அப்படின்னு சொன்னால், அந்த பெற்றோர்களுக்கு மட்டும் தெரிஞ்சிருக்கு. 6 மணி வரலாம் அறுத்துக்கிட்டு இருப்பாங்க. 6 மணிக்கு மேலே போனால் கரெக்டாக என் புள்ள டான்ஸ் ஆடுறதை பார்க்கலான்ட்டு 1 by 1 சொல்லி வச்ச மாரி வந்துகிட்டே இருக்காங்க. பார்த்துட்டு தான் இருக்கேன்னா சந்தோஷம். இங்கே நடக்கிற பேச்சுக்கும் அங்கே இருக்கிற உட்காந்துருக்கவங்களும் சம்மந்தமே இல்லாத மாதிரியான ஒரு உணர்வு எனக்கு தோணுது. இந்த பள்ளிக்கூடத்தை ஏன் இங்கே கட்டணும், இங்கே ஆங்கிலத்தில் பேசிக்கிட்டு இருந்தால் உங்களுக்கு புரியுமா அப்படியெல்லாம் புஷ்பா டாக்டர் மேடம் அன்றைக்கே யோசனை பண்ணியிருப்பாங்க. இந்த ஊரில் இந்த கிராமத்தில் ஒரு சேவையை ஆரம்பித்து தான் வாழ்க்கையை தொடங்கினவங்க இந்த ஊருக்கு ஏதாச்சும் செஞ்சுட்டு போகணுன்னு ஆசைப்பட்டதுக்கு தான் இவ்வளோ பெரிய பள்ளிக்கூடத்தையும் உங்கள் குழந்தைங்களுக்கு மிகப்பெரிய அளவில் கல்வியும் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டது தான் இங்கே கொண்டாந்து இதை செஞ்சுருக்கிறாங்க. அதனால் நம்மளால் முடிஞ்ச சப்போர்ட்டு தான் பண்ண போகிறோம். நல்ல ஒரு வாட்டி கைத்தட்டி காட்டுங்க பார்ப்போம். ரைட். நான் கேட்குறது என்னென்னா கைத்தட்டல் தான். தங்கத்தட்டு வெள்ளித்தட்டு அதெல்லாம் கேட்கல. கைத்தட்டை மட்டும் நல்லா அருமை இன்னொரு வாட்டி கைத்தட்டி காட்டுங்க பார்ப்போம். ரைட். இந்த கைத்தட்டல் எதுக்காக கேட்டுக்கிறேன்னா 2 விஷயம். ஒன்று, பின்னாடி உட்காந்துருக்கவங்க தூங்காமல் இருப்பாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, அடுத்த முறை கேட்கும்போது சொல்லுவாங்க, போன வாட்டி யாரோ ஒருத்தன் பேசினாயா, அடிக்கடி கைத்தட்டிக்கிட்டே இருந்தாங்க, நல்லா பேசுகிறான் போல இருக்குன்னு. நல்லா பேசினா கைத்தட்டுங்க பார்த்துப்போம்.
இப்போ சாய் சீனிவாஸ் பள்ளியில் ஆண்டு விழா நடக்குது. இந்த ஆண்டு விழாவில் தலைமை தாங்கிட்டு இருக்கின்ற திரு வெங்கடேசன் சார் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிற கிருஷ்ணகுமார் சார் அவர்களுக்கும், யூனியன் மெம்பர் வேதரத்னம் ஐயா அவர்களுக்கும், மரம் நடுறதை பற்றியும் விலங்குகளை பற்றியும் பறவைகளை பற்றியும் பேசிட்டு போனார்ல, அவர் நம்மளோட வாழ்ந்துட்டு இருக்க சலீம் அலி மாதிரி. சலீம் அலி அப்படின்னா யாருன்னு போய் நீங்கள் தேடி பாருங்கள். கேதவ் ஜாதவ் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அந்த ஜாதவ்னா யாருன்னு தேடி போய் பாருங்கள். மரங்களோட மனிதர்னு சொல்லுவாங்க. நம்மளோட வாழ்ந்துட்டு இருக்கவங்க நம்மளாம் என்ன நினைக்கிறோம்? மாமியா சாப்பிட்டான்னா சாப்பிடாட்டி என்ன, புருஷன் சாப்பிட்டான்னா சாப்பிடாட்டி என்ன, இந்த நேரத்துக்கு இந்த சீரியல் போட்டால் நம்மளுக்கு போதுங்கிற உட்காந்துருக்கிற காலகட்டத்தில் சிட்டுக்குருவி சாப்பிட்டுச்சான்னு பார்க்குறாரு. சிட்டுக்குருவிக்கு வீடு இருக்கான்னு பார்க்குறாரு. சிட்டுக்குருவி லேகியம் கேட்கல, சிட்டுக்குருவிக்கு சாப்பாடு இருக்கா, சிட்டுக்குருவிக்கு வீடு இருக்கான்னு பார்த்து சிட்டுக்குருவிக்கு அங்கங்கே கூண்டுகள் வச்சுருக்காரு. இதே பள்ளிக்கூடத்தில் கூண்டு இருக்குது. அது மாதிரியான ஒரு மனிதரை அழைச்சிட்டு வந்து தான் உங்கள்கிட்ட பேச வச்சுருக்கிறாங்க. திரு ராஜ சரவணன் அண்ணன் அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால், அவங்களுக்கு பக்கத்தில் உட்காந்துருக்கவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு தஞ்சாவூருக்கு போனீங்கன்னு சொன்னால் அவங்கள்ட்ட பார்க்குறதுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கணும். அசிஸ்டன்ட் ப்ராஜெக்ட் ஆஃபீஸர், பிஓவோட அசிஸ்டண்ட், இவங்க தான் அடுத்த கேடரு. அடுத்தது பிஓவா அடுத்த வாட்டி வருவாங்க. திரு சீனிவாசன் சார் அவர்களை அன்போடு வருக வருக என வரவேற்கிறேன். இதெல்லாம் முடிஞ்சிருச்சு, வரவேற்பெல்லாம் முடிஞ்சிருச்சு. இன்னும் சில விஷயங்கள் இருக்குது. பல நூல் படித்து நீ அறியும் கல்வி, பிறர் நலன் கருதி நீ வழங்கும் செல்வம், பிறர் உயர்வினிலே உனக்கு இருக்கும் இன்பம், இவைகளில் தான் இருக்கிறது தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. பல நூல் படித்து நீ அறியும் கல்வி அப்படின்னு சொல்லி நிறைய கல்விகளை கற்றுக்கிட்டு இன்றைக்கி இங்கே பாடம் நடத்திட்டு இருக்க ஆசிரியர்களுக்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பள்ளிக்கூடத்தில் நடக்கிற நிகழ்ச்சியில் மீண்டும் ஒருமை கலந்துக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தென்கட்சி சுவாமிநாதன் அப்படின்னு ஒரு நல்ல ஒரு கதை சார், ரைட்டு, ரொம்ப லேட்டாக வருதே பார்த்தேன். ரைட், தென்கட்சி சுவாமிநாதன் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் கதை சொல்லுவார். நிறைய பேருக்கு தெரியும், அந்த ரேடியோ கேட்டுட்டு இருக்கவங்களாம். இன்று ஒரு தகவல் அப்படின்னு சொல்லிட்டு அதில் சொல்லுவார். அவர் சொல்லும் போது சொன்னார், எனக்கு ஒன்று இதுக்கு யாருமே இல்லாமல் இருக்கணும், இல்லை அப்படின்னு சொன்னால் ஒரு சில இடங்களில் மட்டும்தான் எனக்கு பேசுகிறதுக்கு நம்பிக்கையாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். அது எந்த இடையா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சின்ன பள்ளிக்கூடத்தில் இருக்கிற ஸ்கூலில் பேச ஆரம்பிச்சோன்னா அந்த குழந்தைங்க நல்லா கேட்டுட்டு இருக்குமா. அந்த பேச்சு பிடிக்கலன்னு சொன்னோன்னா கீழே உள்ள இடத்த கீற ஆரம்பிக்குமா கையால், இல்லைன்னா பக்கத்தில் உள்ளவன கில்ல ஆரம்பிப்பானா. அப்பா போதும், பேச்சை நிறுத்திக்கணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிக்கணுமா. அடுத்தது ஹைஸ்கூல் லெவலில் போயிட்டோன்னு சொன்னால் விசில் அடிக்க ஆரம்பிச்சிடுவான், இல்லை கொட்டாய் விட ஆரம்பிச்சிடுவானா. ரெண்டாவது முடிஞ்சு போச்சு. மூணாவது காலேஜ் லெவலில் போயிட்டா தான் உங்களுக்கு தெரியும், பெரிய கரைச்சலே ஆகிடும். அங்கேருந்து தக்காளி கூட வரும், இல்லை முட்டை கூட வரும். அதில் நம்ம நிறுத்திக்கணும் அப்படின்ட்டு. அவருக்கு எங்கே பிடிச்சது அப்படின்னு சொல்லி சொல்லும்போது சொல்கிறாரு, எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் முதியோர் இல்லத்தில் பேசுகிறதுக்கும், இல்லைன்னு சொன்னால் ஓய்வு பெற்றோர் சங்கத்தில் பேசுகிறதுக்கும் ஆசையாக இருக்கும் அப்படின்னாரு. ஏன் சார் அப்படின்னு கேட்குறாங்க. அங்கே உள்ளவங்களுக்கு முக்காசி பேருக்கு காது கம்மியாக தான் கேட்கும். நான் என்ன பேசினாலும் எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஒரு முறை பேசிட்டு இறங்குறேன், பேசி முடிச்சிட்டிங்களா அப்படின்னு. நல்லா இருந்துச்சா, எப்படி கண்டுபிடிச்சிங்க? இல்லை நீங்கள் கீழே இறங்கி வரீங்களே அதை பார்த்து தான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னாராம். அப்போனா அவரோட பேச்சு எந்த அளவுக்கு போய் சேர்ந்துருக்கும். அவர் கிண்டலாக சொல்வார், உண்மையிலே நல்லா பேசுகிற மனிதர். நான் எதை ஏன் சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னால், இந்த நான் நிற்கிற ஆசை தம்பி அப்படிங்கிறவன் 178 பள்ளிக்கூடத்துலேயும் கல்லூரியிலையும் போய் பேசியிருக்கிறவன். என்ன பேசியிருக்கேன் அப்படின்னு சொன்னால், குழந்தைகளை படிங்கன்னு சொல்லி பேசுகிறவன். நீ என்ன அவ்வளோ பெரிய படிப்பு படிச்சிருக்கியான்னு சொன்னால், நான் படிக்கிற காலத்தில் படிக்கலை, ஆண்டவன் என்ன கொடுத்துட்டானே நீ படின்னு சொல்கிற அளவுக்கு எனக்கு ஒரு விதியை கொடுத்தான். அது சந்தோஷமாக செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நான் பார்க்குறது எல்லாமே குழந்தைகளை பார்த்துக்கிட்டு இருக்கேன். இது மாதிரி எனக்கு ஒரு வாய்ப்பு எங்கேயாச்சும் மாட்டோம். மைக்கு கிடைக்கிற இடத்துலலாம் பேசுகிற ஆள் நான் கிடையாது. இல்லை மைக்கு கிடைச்சிட்டு 4 போக்க பேசிட்டு ஒருத்தர் சொன்னாரான், ஐயா அந்த வாட்சியாச்சும் பார்த்து பேசிட்டுக்கலாம். வாட்சி பரவாயில்லையா, காலண்டரை பார்க்காம பேசிட்டு இருக்காயா ஒரு வாரமா அப்படிங்கிற மாதிரி. மைக்கு கிடைக்கிற இடத்துல பேசுகிற ஆள் நான் கிடையாது. ஏன் உங்கள்கிட்ட பேசணும் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னால், இங்கே இருக்கிறதுல மாணவர்கள் உட்காந்துருக்குறாங்க, பெற்றோர்கள் உட்காந்துருக்குறாங்க, சமூக செயற்பாட்டாளர் உட்காந்துருக்காங்க. இந்த 3 கிளவியும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எதனால் அப்படின்னு சொன்னால், இவங்கள்ட்ட சொன்னால் ஒரு சமூகம் உருவாயிடும். ஒரு சமூகம் எப்படி சார் உருவாகும்? சமூகம் உருவாகிறதுக்கு எனக்கு என்ன சம்மந்தம் சார் இருக்குது? என் குடும்பத்தை உருவாக்குறதுக்கு நான் படாத பாடுபடுறேன், நான் பாடுபட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நூல் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால், பல கற்றறிந்த மனிதர்களை உருவாக்கிறோம். எஜுகேட்டட் பீப்புள்ஸ், கற்றறிந்த மனிதர்களை உருவாக்கணும்னா, அந்த கற்றறிந்த மனிதர் சும்மா இருக்க மாட்டான். இந்த ஐயா உட்காந்துருக்கல, ஐயா மாதிரி எல்லாம் என்ன பண்ணிடுவாங்க, ஒரு நூலகத்தை உருவாக்கிடுவாங்க. ஒரு நூலகம் என்ன செய்யும் அப்படின்னு சொல்லி சொன்னால், சிறந்த மனிதர்களை உருவாக்கும். அந்த சிறந்த மனிதர்கள் தான் சிறந்த சமுதாயத்தை உருவாக்கிடுவாங்க. ஏன் சார் சிறந்த சமுதாயம் வேணும் அப்படின்னு சொன்னால்,
நீங்கள் உங்கள் மனைவியையோ இல்லை வீட்டுக்காரரை கூப்பிட்டுக்கிட்டு ஒரு பஸ்ஸில் ஏறி போகும்போது கலாட்டா பண்ணிக்கிட்டு வந்தானோன்னு சொன்னால் அந்த சமுதாயம் சரியில்லைன்னு அர்த்தம். ரோட்டில் போயிட்டுருக்கீங்க, 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் பைக்கை உங்களை கிராஸ் பண்ணி வேணுமே போகிறான்னு சொன்னால் சமுதாயம் சரியில்லைன்னு அர்த்தம். இப்போ நான் சொல்லிகிட்டு இருக்க விஷயங்கள்லாம் நடக்குதா இல்லையா உங்களுக்கு? இந்த சமுதாயத்தை சரி பண்ணணும்னு சொன்னால் யாரால் முடியும் அப்படின்னு சொன்னால் பெற்றோர்கள் உங்களால் தான் முடியும், சமூக செயற்பாட்டாளர் உங்களால் தான் முடியும், இந்த உட்காந்துருக்க 4 தலைமுறை அவங்களால தான் முடியும். இப்போ தான் அவங்கள்ட்ட நான் பேசணும்னு ஆசைப்பட்றேன். என்ன சார் பேச போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் ஒரு சின்ன கதையிலேருந்து ஆரம்பிச்சிடும். ஏன்னா குழந்தைங்களுக்கு கதை தான் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறனால கதையிலேருந்து ஆரம்பிச்சிடுறேன். ஒரு தெருவில் ஒரு மின்கம்பம் இருக்குது. அந்த மின்கம்பத்தில் ஒரு போர்டு போட்டிருக்கு. அந்த போர்டில் என்ன போட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் ரூபாய் 50, என்னோட 50 ரூபா நோட்டு காணாமல் போச்சு, அந்த 50 ரூபா நோட்டு எடுத்தால் இந்த முகவரிக்கு கொண்டு வந்து தருமாறு கேட்டுக்கொள்கிறேன்னு ஒன்று எழுதி போட்டிருக்கு, ஒரு கடிதம். அந்த கடிதத்தை பார்த்துட்டு ஒருத்தர் அப்படியே பதறி போயிட்டார். ஆகா, 50 ரூபா யாரை கீழே போட்டாங்க போல இருக்குன்னு சொல்லிட்டு அந்த அட்ரஸை படிச்சுட்டு அந்த அட்ரஸில் போய் கொடுக்கறதுக்கு போகிறார். எங்கே பார்த்தாலும் தேடி கண்டுபிடிச்சி கடைசியாக போயிட்டார். ஒரு ஓலை குடிசை இருக்குது. அந்த ஓலை குடிசையில் ஒரு அம்மா உட்காந்துருக்கு. இவர் அப்படி நடந்து போகிறத பார்த்துட்டு அந்த ஒலி காதில் வாங்கிட்டு யாருப்பா வர்றது அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி கேட்குறாங்க. இல்லைம்மா, நீங்கள் ஒரு 50 ரூபா தொலைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி உங்கள் முகவரி எழுதி ஒட்டியிருந்தீங்க, அதை பார்த்துட்டு தான் அந்த 50 ரூபா கொண்டாந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த 50 ரூபா கொடுக்குறாரு. அந்த பாட்டி ஒரே அழுவுது கடந்து. ஏன் பாட்டி அழுவுறீங்க? அதான் 50 ரூபா கொடுத்துட்டேனே அப்படின்னு சொல்லி அவர் சொல்லும்போது அதுக்கு அந்த பாட்டி சொல்லுது, நேத்திலேருந்து 25 பேர் என்கிட்ட 50 ரூபா கொண்டாந்து கொடுத்துட்டாங்க தம்பி அப்படின்னு சொல்லுது. என்ன பாட்டி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. இல்லை தம்பி, எனக்கு எழுத படிக்க தெரியாது, நான் அந்த பதாகையை ஒட்டலை, 50 ரூபா எனக்கு தொலையவும் இல்லை, நான் அன்னன்னைக்கு கஷ்டப்பட்டு ஓட்டிகிட்டு இருக்கேன் தம்பி அப்படின்னு சொன்னோன்னே, பரவாயில்ல, இது நான் பேரனா நினச்சேன், 50 ரூபா வச்சிங்கன்னு அந்த பையன் கொடுத்துட்டு வெளியில் வரும்போது சிந்திச்சுக்கிட்டே வராரு. அப்போ அந்த பாட்டி திருப்பி கூப்பிடுது, தம்பி ஏதோ எழுதி ஒட்டியிருக்குன்னு சொன்னீங்கல்ல, தயவு செஞ்சு அதை கிழிச்சு போட்டு போங்க தம்பி, தொடர்ந்து 50 ரூபா யார் யாரோ கொண்டாந்து கொடுக்குறாங்கன்னு சொன்னோன்னே அவர் மனம் உடைந்து போகிறாரு. இன்னொரு சந்தோஷம் அவருக்கு வருது. என்னன்னு சொன்னால் 25 மனிதர்கள் மனித நேயத்தோடு இந்த ஊரில் இருக்கிறானே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது. ஒரே ஒரு நெல் ஒரு மூட்டையை திருடினதுக்காக கேரளாவில் ஒரு மனிதன் அடித்து கொல்லப்பட்டான். ஆனால் அதே நேரம் ஒரு சைடில் மனிதநேயம் அப்படிங்கிறது உயிர்ப்போட இருக்கு. இந்த மனிதநேயம் ஏன் சார் உயிர்ப்போட இருக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு மாணவனுக்கு மனிதநேயம் வளர வேண்டும். அது யார் செய்ய போறாங்க அப்படின்னு சொன்னால் பேரண்டிங், பெற்றோர்கள் தான் செய்யணும். பேரண்டிங் அப்படின்னு சொன்னால் பெற்றோர்கள் யார் அப்படின்னு சொன்னால் பாசிட்டிவாக இருக்கிற பெற்றோர்கள் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க, ஸ்பிரிச்சுவலாக இருக்கிற பெற்றோர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. 3வது லைட் ஹவுஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பெற்றோர் இருப்பாங்க. இது என்ன சார் 3 இருக்கு, நல்லா கேட்டுக்குங்க. ஃபர்ஸ்ட் சொல்றது பாசிட்டிவ் அப்படின்னு சொல்றான். என்ன தெரியுமா பாசிட்டிவ் அப்படின்னு சொன்னா, நீ நடந்து காட்டி உன் பையனை வளர்க்குறது. நீ என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, காலையில் எந்திரிச்சோன்னா பல்லு வளர்க்கணும், காப்பி குடிக்கணும், ஒரு பேப்பர் எடுத்து வச்சு படிக்கணும். நீ செய்கிற விஷயங்களை பார்த்து உன் குழந்தை கற்றுக்கும். நீ எந்திரிச்சோன்னே செல்ஃபோனை பார்த்தீங்கன்னா உன் குழந்தைய செல்ஃபோன் பார்க்க போகுது. அடுத்ததா ஸ்பிரிச்சுவலாக ஒரு குழந்தைய வளர்க்கணும். அந்த பேரண்டிங் எப்படின்னு சொன்னால், உன் குழந்தைக்கான இடத்த நீ உருவாக்கி கொடுக்கணும். அந்த புள்ள என்ன செய்யணும், கராத்தை கற்றுக்கணுமா, சிலம்பாட்டம் கற்றுக்கணுமா, என்ன விஷயங்கள்லாம் யோகா கற்றுக்கணுமா, எல்லாத்துக்கான இடம் ஸ்பேஸை உருவாக்கி கொடுத்தா அது ஒரு வகையான பெற்றோர். இந்த வெளிநாட்டில் இருக்கிற பெற்றோர் தான் லைட் ஹவுஸ் அப்படின்னு சொல்கிறோம். லைட் ஹவுஸ் பெற்றோர்னா என்ன தெரியுமா, அன்கண்டிஷனல் லவ் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. இப்போ படத்துலலாம் வந்துச்சு அன்கண்டிஷனல் லவ் அப்படின்னு, அதாவது கட்டுப்பாடற்ற அன்பு. அன்பு கண்ணாமண்ணான்னு கொடுக்குறது, பாதுகாப்பை பற்றி கவலைப்படுறதே கிடையாது. நீ எப்படி வேணாலும் வளர்றா, ஆனால் வளர்ந்தா போதுண்டா அப்படின்னு எட்டி இருந்து, லைட் ஹவுஸ் எப்படி இருக்கும், எட்டி இருந்து பார்த்துக்கிட்டு இருக்குல்ல, அது மாதிரி வளர்க்குறது பேரண்டிங். இந்த 3வது வளர்ப்பு முறை தான் அதிக பேர் இங்கே நடத்தி வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் வீணாக போயிட்டு இருக்கு. புதுச்சேரியில் பகலில் ஒரு பெண் குழந்தை நடந்து போக முடியல. என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். காந்தி சொல்றாரு, இரவுல 12 மணிக்கு நகை போட்டுக்கிட்டு என்னைக்கு ஒரு பெண் தனியாக வீடு சேர்றாரோ அன்னைக்கு தான் சுதந்திரம் கிடைச்சிச்சுன்னு சொல்லி, பகல்ல 9 வயசு பொண்ணு இன்னைக்கு நடமாட முடியல. இதுக்கு காரணம் என்ன தெரியுமா, சரியான பெற்றோர் வளர்ப்பு முறை இல்லாததான் காரணம். யாரை வளர்க்கணும்னு சொன்னா, பெண் குழந்தைகளை ஒழுங்கா வளர்க்கணும்னு அவசியம் இல்லை, ஆண் குழந்தைகளை முதல்ல ஒழுங்கா வளர்க்க கத்துக்கணும். ஆண் குழந்தைகளை நீங்க கண்டிச்சு வளர்க்கணும், எங்க போறான்னு கேட்கணும், என்ன பண்றான்னு கேட்கணும். அப்பதான் பெற்றோர் சரியா இருந்தா இந்த சமூகம் சரியா இருக்கும். அடுத்ததான் சொல்ல வரேன் கேளுங்க. ஒரு 10 வயது பேசலாம்ல, நேரம் இருக்கு. ஒரு 10 வயது குழந்தை 5வது படிப்பான்னு வச்சிங்களேன். அந்த பையன் என்ன கை தட்டுறீங்களா, மறந்துட்டீங்களா? ரைட். 5வது படிக்கிற ஒரு குழந்தை, அவன்கிட்ட காசை கொடுத்தோம்னா ஒரு நேராக ஓடி போய் திங்கிறது வாங்கிட்டு வருவான். சும்மா ஓடுறதுலாம் அப்படி கிடையாது, மின்னல் மாரி ஓடுவான். அந்த மின்னலே அப்படின்னு சொன்னால் டக்குன்னு ஓடும்ல, அது மாதிரி ஓடுவான். அந்த ஊரில் எல்லாருக்கும் சந்தோஷமாயிட்டு, இந்த பையன் நல்லா ஓடுறாயா, இவனை வச்சு போட்டியில் கலந்துக்க விட்டா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கொண்டு போய் மாவட்ட அளவில் நடக்கிற போட்டியில் கலந்துக்க விட்றாங்க. ஜெயிச்சிட்டான். விசில் அடிக்கிறதுல நேராக போயிட்டான், வெற்றி கொட்டு செத்துட்டு நின்றுட்டு ஜெயிச்சிட்டான். ஒரே சந்தோஷம். அவங்க அம்மா பார்க்கலாம், மாநில அளவில் நடக்கிற போட்டியில் அழைச்சிட்டு போகிறாங்க.
அங்கேயும் போய் பார்த்தா ஜெயிச்சிட்டான். இவன் தான், இவனோட பெரிய மனுஷன்லாம் இருக்கான், நல்ல திடகாத்திரமாக எல்லாம் இருக்காங்க, யாரையும் இவனை ஜெயிக்க முடியல. ஒரே சந்தோஷமாயிட்டு இந்த பையனுக்கு அப்படி திரும்பி பார்க்குறான். அவங்க அம்மா அப்பா எந்திரிச்சு கை தட்டுறாங்க. அந்த ஆசிரியர் மட்டும் அப்படியே உட்காந்துருக்காரு. அந்த ஆசிரியரே அவர் ரொம்ப பிடிக்கும் அந்த பையனுக்கு, நம்ம ஆசிரியர் மாரி உட்காந்துருக்கிறாப்புல. என்ன இது அப்படியே உட்காந்துருக்காரு நம்ம ஐயா அப்படின்னு சொல்லிட்டு, ஐயா நான் எதுவும் தப்பு பண்ணிட்டேனா, நான் ஓடுனதில் தப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி, தம்பி அதெல்லாம் கிடையாது, நாளைக்கு உன்னோட பள்ளிக்கூடத்தில் நான் ஒரு போட்டி வைக்கிறேன், அந்த போட்டியில் நீ ஜெயிச்சிட்டேன்னு சொன்னால் உனக்கு நானே பெரிய விழாவை எடுக்கிறேன், இந்த ஊரே கூப்பிட்டு விழா எடுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். சரிங்க ஐயா நாளைக்கு வச்சிருங்கன்னு சொல்கிறாப்புல. அடுத்த நாள் அந்த போட்டி நடக்குது. அந்த போட்டியில் யார் யார் தெரியுமா கலந்துக்கிறா? 80 வயசுள்ள மூதாட்டி, 90 வயசுள்ள ஒரு தாத்தா, 2 பேர் தான் இவங்களுக்கு போட்டியாளர். இந்த பையன் ஓடணும். பிடி மாஸ்டர் விசில் அடிக்கிறார். விசில் அடித்தவொடனே பார்த்தா பையன் அங்கே போயிட்டான் நேராக. இந்த தாத்தா பாட்டி 2 பேரும் நடக்க கூட ஸ்டெப் எடுத்து வைக்கல, இவன் போயிட்டான். யாருமே கைத்தட்டல அந்த ஊரில். இவனுக்கு அப்படியே அழுக வருது, ஒன்றுமே சொல்ல முடியல. நேராக ஓடியாரான் திருப்பி அந்த சார்ட்ட. சார் என்ன சார் பண்ணீங்க, நேற்று எல்லாரும் கைத்தட்டி என்னை பாராட்டினாங்களே, இன்னைக்கு ஓடி போய் ஜெயிச்சிட்டேன், ஒருத்தருமே கைத்தட்டல சார், என்ன சார் சொன்னீங்க அப்படின்னு கேட்கும்போது, இங்கே வா, அந்த 2 பேரையும் பிடிச்சிக்கிட்டு திருப்பி நீ நடந்து போ, என்ன செய்கிறாங்கன்னு பார்ப்போன்னு சொன்னோன்னே தாத்தாவையும் பாட்டியும் கையில் கோத்துக்கிட்டு 5 நிமிடத்தில் ஓடினவன் 50 நிமிஷமாக நடந்து போய் வெற்றி கோட்டை தோடுறான். அந்த ஊரே எந்திரிச்சு நின்று கை தட்டுது. இவனுக்கு என்னன்னே புரியலை. நேராக திருப்பி ஆசிரியர்கிட்ட வந்து என்னையா நடந்துச்சு, இப்போ ஏன் கை தட்டுறாங்கன்னு சொன்னபோது, எல்லா மனிதர்களும் உன்ன மாதிரி பலம் வாய்ந்தவர்கள் இருக்க மாட்டாங்க, உன்னோட இருக்கிற நண்பர்கள், உன்னோட இருக்கிற பக்கத்து வீட்டுக்காரன், உன் சமூகம் எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு ஓடு, நீ உன் வாழ்க்கையில் ஜெயிக்கலான்னு அந்த ஆசிரியர் அறிவுரை சொல்கிறாரு. இதுதான் இன்னைக்கு மனிதநேயத்தை கற்றுக்க வேண்டிய விஷயம். மனிதநேயம் சிறந்து விட்டால் நீ ஆசிரியராக இருந்தால் சிறந்த ஆசிரியராக இருப்பாய், டாக்டர் ஆகிட்டு சொன்ன சிறந்த டாக்டராக இருப்பா, நீ நூலகரான சிறந்த நூலகராக இருப்பா. எல்லாமே வேணும்னு சொன்ன மனிதநேயம் முக்கியம் அப்படிங்கிறத நான் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். இன்னும் ஒரு விஷயம் உங்களுக்கு பேரண்ட்ஸுக்கு நான் சொல்லணும் அப்படிங்கிற ஆசைப்படுறேன். இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ஒரு விஞ்ஞானி இருந்தார் சார். தாஸ் சார் உங்களுக்கு சொல்கிறேன், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, உலகத்திலே மிகப்பெரிய கண்டுபிடிப்பாளர் அவர் தான், இந்த உலகமே ஒத்துக்கிடுச்சு, நூற்றாண்டே ஒத்துக்கிடுச்சு. அவர்கிட்ட போய் கேட்டப்ப டெஸ்லா தான் சிறந்த கண்டுபிடிப்பாளர் அப்படின்னு சொல்கிறார். ஏன் அப்படின்னு சொன்னால், இன்னைக்கு நண்பர்கள் அண்ணன் ஜெயா அண்ணன் இருக்கார், எஸ்எஸ்ஆர் அண்ணன் இருக்காருன்னா, இங்கே இருந்துக்கிட்டே ரிமோட்டில் வந்து யூஸ் பண்ணுறாங்கல்ல, இதெல்லாம் கண்டுபிடிச்ச டெஸ்லா தான். கரண்ட் இல்லாமல் டிசி கண்டுபிடிச்சது ஒருத்தர், ஏசி கண்டுபிடிச்சது ஒருத்தர். இந்த டெஸ்லா தான் மிகப்பெரிய விஞ்ஞானி. ஆனால் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனை இந்த உலகம் கொண்டாடுச்சு. அந்த ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ஒரு முறை கேட்டபோது அவர் சொல்கிறாரு, நாலேஜ் அறிவை விட சிறந்தது என்ன தெரியுமா, இமேஜினேஷன் அப்படிங்கிறார். இமேஜினேஷன் அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து கற்பனை திறன் அதிகமாக இருக்கணும், அப்போ தான் இந்த உலகத்தில் நீங்கள் ஜெயிக்க முடியும்னு சொல்கிறாங்க. இத்தனை பேர் போட்டித் தேர்வில் பாஸ் ஆகுறாங்க, இத்தனை பேர் தான் வாழ்க்கையில் ஜெயிக்கிறாங்கன்னு சொன்னால் கற்பனை திறன் தான் அதிகமாக இருக்கணும், அறிவு முக்கியம் கிடையாது. எப்படி சார் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிங்க. ஒரு மனிதனுக்கு கற்பனை திறன் குறைஞ்சிட்டுன்னா ஒன்றுமே கிடையாது, எம்டி மைண்ட். ஒரு பாட்டி வடை சுட்டுச்சான், அந்த வடையை காக்கா தூக்கிட்டு போனிச்சான், நரி வந்து அதுலேருந்து ஏமாற்றி பிடிங்கிட்டான்னு சொல்லும்போது அந்த கதையை நீங்கள் படிச்சீங்கன்னு சொன்னால் உங்கள் சிந்தனையில் அப்படியே படமாக விரியும். இதே நீங்கள் டிவியில் உட்காந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்கள் மைண்ட் அப்படியே பிளைண்டாக இருக்கா. இந்த கற்பனை திறன் குறையிறதுனால என்ன நடக்குதுன்னு சொன்னால், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அப்படின்னு ஏஐ அப்படின்னு ஒன்று இன்னைக்கு இந்த உலகத்தில் வந்துருச்சு. அது என்ன தெரியுமா பண்ணுது, உங்கள் குழந்தைகள்கிட்ட போய் கேளுங்க, உங்களுக்கு தெரியுமோ தெரியல எனக்கு தெரியல, ஒரு கொஸ்டின் பேப்பரை கொடுத்தா 5 நிமிஷத்தில் ஆன்சர் பண்ணி கொடுத்துருது. பிஎஸ் சீனிவாச ராவ் அப்படின்னு அடித்தா உடனே 5 நிமிஷத்தில் அவரோட வாழ்க்கை வரலாறு தந்தது. யாருனே தெரியாத மனிதரை பற்றி அடித்தா கூட தந்துடுது. அந்த ஏஐ அப்படிங்கிறது என்னன்னு தெரியுமா, இந்த உலகத்தில் 2500 வருஷத்துக்கு முன்னாடி தோன்ற மனிதனிலிருந்து இன்னைக்கு 2024ஆம் ஆண்டு தோன்ற மனிதருக்கு உள்ள மூளை அனைத்தையும் ஒருமையப்படுத்தப்பட்டு ஒரு சர்வர் மாரி கொண்டு வந்துட்டான். நீங்கள் எது கேட்டாலும் அதை கொடுத்துரும். உங்கள் குழந்தைங்களே இனிமேல் படிக்க மாட்டாங்க. இன்றைக்கே இங்கே உட்காந்துருக்க பேரண்ட்ஸுக்கு எத்தனை பேருக்கு 40x10 பெருக்கி சொல்லுங்கன்னு சொன்னால் இருங்க கால்குலேட்டர் எடுத்துக்கிறேன் தானே சொல்கிறீங்க. யார் உங்களால் மனப்படமாக சொல்ல முடியுது பாருங்கள். கால்குலேட்டர் இல்லாமல் கணக்கு போடுற மாதிரி இனி ஒரு காலத்தில் எதையுமே சிந்திக்காமல் நேராக ஏஐயில் போய் அடித்து நீங்கள் என்ன எல்லாம் டீட்டெயில் எடுத்துருவீங்க. உங்கள் பிள்ளைங்களுக்கும் அதே மாதிரி எடுத்து கொடுத்துரும். கற்பனை அப்படிங்கிறது இருக்காது, சிந்தனை அப்படிங்கிறது இல்லாமல் போயிடும். இதை உடச்சி எரியணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் மனிதநேயம் எப்படி தேவைப்பட்டுச்சோ அது போல் இன்னொன்று தேவைப்படுது. அது என்ன அப்படின்னு சொன்னால், குழந்தைகளுக்கு புத்தக வாசிப்பை கொண்டு போய் சேருங்க. புத்தக வாசிப்பு அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் சொல்கிற இந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிற புத்தகம் மட்டும் பத்தாது. வெளியில் இருக்கிற புத்தகங்கள், பெரிய தலைவர்களோட வரலாறு, வாழ்க்கை வரலாறு, உலக வரலாறு, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்கு நிறைய புத்தகங்களை படிக்க விடுங்க. அவங்க வாழ்க்கையை அவங்களே நிர்ணயிச்சுப்பாங்க அப்படிங்கிற தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு 500 வருஷம் 600 வருஷத்துக்கு முன்னாடி மனிதர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால், முடிச்சிடுறேன் அண்ணா கொஞ்சம், மனிதர்கள்லாம் ஒரு டென்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ அண்ணனோட அப்பாலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீயாக இருந்திருப்பார். ஒரு 500 ரூபா பணத்தை வச்சுருந்தா 1 மாதத்துக்கு பணக்காரன் அவங்க தான்.
இன்றைக்கி அப்படியா இருக்குது? வெளியில் வரும்போது 1000 ரூபா இல்லாமல் வெளில வர முடியல, இல்லை 2000 இல்லாமல் வெளில வர முடியல. அந்த ப்ரெஷர் கம்மியாக இருந்துச்சு, நம்மளுக்குள்ள ஸ்ட்ரெஸ்ஸு கம்மியாக இருந்துச்சு. இன்றைக்கி அப்படி கிடையாது, 40% ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்குது ஒரு மனிதனுக்கு. அதான் அடிக்கடி எல்லாருமே சொல்கிறது என்னென்ன, சிரிப்பு சொல்லுங்கள், சிரிப்பாக பேசுங்க சார், அப்போ தான் நாங்கள் சிரிப்போம், கொஞ்சம் மனசுக்கு திருப்தியாக இருக்கணும். சிரிப்புக்கும் நம்ம சிரிப்புக்கும் ஜோக்குக்கும் சம்மந்தமே கிடையாது. ஒரு குழந்தைய போய் சும்மா இப்படி செஞ்சீங்க, இல்லை கிளுக்கிழப்பு இப்படி வச்சு ஆட்டிங்கன்னு சொன்னால் சிரிக்குது, இல்லை ஜோக்கு சொன்னால் சிரிக்குது, அது கிடையாது. ஜோக்குக்கு சிரிப்புக்கு சம்மந்தம் கிடையாது. மனிதனோட இயல்பு சிரிப்பு. மாடு சிரிக்குமா பார்த்துருக்கீங்களா? வேறு ஏதாச்சும் சிரித்து பார்த்துருக்கீங்களா? ஏன் மனிதன் மட்டும் சிரிக்கிறான்னா அது இயல்பு, மனித இயல்பு. சின்ன குழந்தைங்க சிரிக்கும். அந்த மூஞ்சில் கிளுகளுக்கு போய் கொண்டு ஆட்டுறீங்கல்ல, இதே வயசான தாத்தாட்டே இல்லை SSR அண்ணன்ட்ட மூஞ்சில் கொண்டு ஆட்டுங்க, டென்ஷன் ஆகிடுவார். யோ சும்மா போய் அந்த அப்படி சொல்லுவார். மனிதன் என்ன ஆயிடுறான், இயல்பை மீறிடுறான், மாறிடுறான். இப்போ என்ன ஆகுது, அவர் மைண்ட் ஃபுல்லாக ஃபேமிலியை செட்டில் பண்ணி ஆகணும், ஃபாரினுக்கு பையனை அனுப்பி ஆகணும், ஏதோ ஒரு சிந்தனையில் ஓடிட்டு இருக்கனால ஸ்ட்ரெஸ் அதிகமாகிட்டு இருக்கு. இதை உடச்சி எரியணும், இதை நம்ம நிம்மதியான வாழ்க்கைக்கு கொண்டு வரணும்னு சொல்லி சொன்னால், அதுக்கும் உங்களுக்கு வாழ்க்கையில் என்ன தேவை அப்படின்னு சொல்லி சொன்னால் புத்தக வாசிப்பு தான். இது மட்டும் இல்லாமல் கடைசியாக உங்கள்கிட்ட ஒரு செய்தியை நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். அறிவு என்பது என்ன பேசுகிறோம் அப்படிங்கிற விஷயத்தில் இருக்குது. ஞானம் என்பது எங்கே பேசுகிறோங்கிறது இருக்குது. நான் சரியாக தான் பேசியிருப்பேன் அப்படிங்கிறத நினச்சிக்கிறேன். செந்தமிழே உயிரே நறுந்தேனே செயலினே மூச்சினே உனக்களிப்பேனே, நைந்து போனால் நைந்து போகும் உன் வாழ்வு நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே. நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிற்றுரையை சிறப்புரையாக்கி பெற்றோர்களின் கடமையை எடுத்து கூறியும் குழந்தை வளர்ப்பில் இருக்கும் முறைகளையும் இவ்விழாவில் எடுத்து கூறி சிறப்பித்து பெண் குழந்தைகளின் பாதுகாப்பு மற்றும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றியெல்லாம் கூறி சிறப்பித்த நமது சிறப்பு விருந்தினர் அவர்கள் ஐயாவிற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். Thank you very much, sir, for all your mesmerizing words to motivate us. That was really informative speech, sir. Thank you. திரு கே வேதரத்தினம் யூனியன் கவுன்சிலர் கொர்க்கை அவர்களுக்கு நம் பள்ளி தாளாளர் அவர்கள் பொன்னாடை அணிவித்து கௌரவிப்பார்கள். ஐயா அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். அன்னை தமிழுக்கு வணக்கம். அரங்கத்தில் உள்ளோர் அனைவருக்கும் வணக்கம். நேர நெருக்கடி அது எல்லாருக்கும் தெரிந்ததுதான். விழா நடத்துகிற பொழுது நேர நெருக்கடியும் விழா நடத்துவதற்கு முன்னாலே நிதி நெருக்கடியும் ஏற்படுவது வாடிக்கைத்தான். விழாக்குழு சொன்னது போல முடித்து விடுகிறேன். குழந்தைகள் இந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கிற அத்தனை பிள்ளைகளும் கலை நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் எதிரத்தில் மாணவர்களே காணும். நான் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போனேன், பலவிதமாக முடிவெட்டியிருந்தான். அந்த பள்ளிக்கூடத்து மாணவர்களை பார்த்து சொன்னேன், முடியை வளர்ப்பதிலே பயனில்லை, அது என்ன போல் கொட்டி போயிடும், இல்லை சாயம் எடுத்து போய் வெள்ளையாக போயிடும், முடியை வளர்ப்பதை விட மூளையை வளருங்கடா என்று சொன்னேன். ஆனால் இங்கே பார்த்தால் எல்லோரும் நல்ல முறையிலே முடிவெட்டி இருக்கிறார்கள். மெட்ரிகுலேஷனில் கொஞ்சம் கண்ட்ரோல் சரியாக இருக்கும். எங்களை போல் ஃப்ரீ எஜுகேஷனில் அதில் மாணவர்கள் அப்படி இப்படி இருப்பான், கேட்கவும் முடியாது. ஆகையினாலே மாணவர் கண்மணிகளே, கோத்தாரி கல்விக்குழு அறிக்கை உன்னை சொன்னது, 4 வகுப்பறை சுவருக்குள்ளே இருக்கிற இந்த கண்மணிகள் தான் நாளைய எதிர்காலத்தை படைக்க இருக்கிற சிற்பிகள் என்று சொல்லுவார்கள். ஆகையினால் படியுங்கள், எந்த நேரத்திலும் படியுங்கள், நேரம் கிடைக்கிற போதெல்லாம் படியுங்கள் என்று ரஷ்ய தேசத்து லெனின் விடுதலை பெற்ற உடனே அந்த நாட்டு மக்களுக்கு ஒன்றை அறிவித்தான். படியுங்கள், முதல் ஆயுதமோ அதுதான். படியுங்கள், 2வது ஆயுதமோ அதுதான். படியுங்கள், 3வது ஆயுதமோ அதுதான். ஆகையினாலே மாணவ கண்மணிக்கு சொல்லுகிறேன், அறிவை விரிவாக்கு, அகண்டமாக்கு, விழுங்கு மக்களை என்று பாரதிதாசன் சொன்னது போல படியுங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். We are honored to have with as a distinguished personality who has achieved great heights in their respective field. Please join us in giving a warm welcome to Mr. S. Srinivasan, Assistant Project Officer, TNC DW, Collectorate, Tanjavur. நம் சிறப்பு விருந்தினர் திரு எஸ் ஸ்ரீனிவாசன் ஐயா அவர்களுக்கு நம் பள்ளியின் தாளாளரின் தந்தை ஐயா அவர்கள் பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசினை வழங்கி சிறப்பிப்பார்கள்.
அன்புடன் அழைக்கிறோம். புறம் தருதல் எந்தலை கடனே, சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனே, வேல் வடித்து கொடுத்தல் வேந்தற்கு கடனே, நல்வழி நல்கல். வேல் வடித்து கொடுத்தல் கொல்லருக்கு கடனே, நல்வழி நல்கல் வேந்தற்கு கடனே என்ற அற்புதமான தமிழ் புறநானூற்று வரிகளை இந்த இடத்திலே நினைவுகூர விரும்புகிறேன். காரணம், நாளை நமக்கு நல்ல ஒரு ஆட்சியை, நிர்வாகத்தை கொடுப்பதற்கு நம்முடைய குழந்தைகள் இன்று தயாராகி வருகிறார்கள் என்பதை இந்த பள்ளியினுடைய அற்புதமான இந்த சீர்மிகு விழாவில் நான் காண்கின்றேன். தலைமை ஆசிரியர் ஓய்வு மற்றும் இன்றைய கவுன்சிலர் அவர்கள் சொன்னது போல, காலத்தின் அருமை கருதி திரளாக குழுமியிருக்கும் பெற்றோர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தையும், மேடையில் எனக்கு வாய்ப்பளித்த இந்த சாய் ஸ்ரீனிவாஸ் மெட்ரிகுலேஷன் பள்ளி தாளாளர் முதல் முதல்வர் மற்றும் செயலாளர், கரஸ்பாண்டன்ட் மற்றும் துணை தாளாளர் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு முன்னே பேசிய மேடை பேச்சாளர்களினுடைய பேச்சுக்களை ரொம்ப ரசித்து கேட்டு கைத்தட்டினீர்கள். நான் ஒரு அரசு அலுவலர், அது மட்டும்தான். இதன் பெரிய பேச்சில் எனக்கு அனுபவம் இல்லை. ஆனாலும் ஒரு சில விஷயங்களை நான் மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் கடமையாக உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். வாசிப்பு என்பது, நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எனக்கு புத்தகங்கள் கிடைக்கவில்லை. மிகவும் சாதாரண குடும்பத்தில் இருந்து பிறந்து வளர்ந்து புத்தகங்களுக்காகவே நான் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த புத்தகங்களை தேடி படித்து இன்று ஒரு நல்ல ஒரு தேர்வினை எழுதி இந்த இடத்துல நிற்கிறேன். உதவி இயக்குனர் என்ற ஒரு பொறுப்பில் நிற்க காரணம் என்னுடைய இளமை கால வறுமை. ஆனாலும் இந்த பள்ளி அமைந்திருக்கிற சூழல், மருத்துவர் புஷ்பா அம்மா அவர்களை இந்த இடத்துல நினைவு கூற விரும்புகிறேன். பள்ளிக்கான கட்டிடம் கால்கோல் விழா நடக்கும் பொழுது இந்த பகுதியை சுற்றியுள்ள கிராமங்களுக்கு இது அருகாமை பள்ளி என்று திட்டமிட்டுத்தான் இந்த இடத்துல இந்த பள்ளியை கட்டியிருக்கிறோம் என்று சொல்லி, அதன் அடிப்படையில் இன்று கூடியிருக்கக்கூடிய பெற்றோர்கள் அனைவரையும் முகத்திலும் நான் ஒரு பிரமிப்பை பார்க்கிறேன். உண்மையிலேயே இவங்க திருத்துறைப்பூண்டிக்கோ அல்லது நாகப்பட்டினத்துக்கோ அல்லது திருவாரூருக்கோ பக்கத்தில் இருக்க அதிகப்படியான நகராட்சிக்கோ ஏதோ ஒரு இடத்துக்கு போயிருக்க வேண்டிய நபர்கள் இந்த கொர்க்கை என்ற கிராமத்தில், நான் திருவாரூர் மாவட்டத்திலையும் ஆட்சியர் அலுவலகத்தில் பணிபுரியும் போது இந்த கிராமத்தில் ஏற்கனவே ஒரு 2 அரசு நிறுவனங்கள், ஒன்று பால் பண்ணையாகவும் இன்னொன்று ஐடிஐயாகவும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல இன்னொரு மெட்ரிகுலேஷன் பள்ளி அமைஞ்சால் நிச்சயமாக நல்லாயிருக்கும். அந்த பள்ளியில் மாதம் ஒரு முறை ஆன்மீக சொற்பொழிவுகளை நீங்கள் எனக்கு செய்ய வேணும்னு சொல்லியிருந்தாங்க. அதை இந்த இடத்துல நான் நினச்சி அவர்களுக்கும் அவருடைய ஆன்மாவிற்கும் நான் நன்றி சொல்கிறேன். காரணம், இந்த கிராமத்தினுடைய பிள்ளைகள் இவ்வளவு தூரம் இந்த பக்கத்திலேயே படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பினை கொடுத்துருக்காங்க. இதில் பெற்றோர்களுக்கு நான் தலையாய ஒரு கோரிக்கையை வைக்க வேண்டிய கடமைப்பட்டிருக்கேன். எல்லா குழந்தைகளுக்கும் பள்ளி பாடங்கள் புத்தகங்கள் தவிர மற்ற புத்தகங்கள், அவர்கள் விரும்பும் துறையினுடைய புத்தகங்களையும் நீங்கள் தெரிவிக்க வேண்டும். வாசிப்பு பழக்கத்தை உருவாக்க வேண்டும். காரணம் என்ன கேட்டால், பல்வேறு பள்ளிகளுக்கு நான் CMBFSன்னு சொல்லக்கூடிய சீஃப் மினிஸ்டர் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம், காலை சிற்றுண்டி உணவு திட்டத்தை பார்வையிட செல்லும் பொழுது தமிழ் வாசிக்க தடுமாறுகிறார்கள். எப்போ ஒரு மொழி ஈஸியாக கற்றுக்க முடியும்னா, தாய்மொழி நன்றாக கற்றால் மட்டுமே அடுத்த மொழிகளை நாம் நிச்சயமாக கற்க முடியும் என்பதிலே ஒரு மாற்று கருத்தில்லை. நீங்கள் எல்லோருக்கும் நான் கேட்டுக்கொள்வது, தமிழை உங்கள் வீட்டுக்கு வரும் பத்திரிகைகளை, உங்கள் வீட்டுக்கு வரும் தினசரிகளை உங்கள் குழந்தைகளை உங்கள் முன் வாசிக்க சொல்லுங்கள். அதில் தடுமாற்றம் இருந்தால் நிச்சயமாக அவளை ஊக்குவித்து மிகப்பெரிய அளவில் படிப்பதற்கு நீங்கள் முதல்ல அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். அதே சமயம் செல்ஃபோனை ரொம்ப நேரம் யூஸ் பண்ணக்கூடாது. செல்ஃபோனில் நாங்கள்லாம் கட்டாய ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு மிகப்பெரிய அளவு புத்தக கண்காட்சி, புத்தக திருவிழா நடத்தணும். அது நடத்தும்போது ஒரே ஒரு புத்தகத்தை ஒரு நாள் ஃபுல்லாக மாஸ் ரீடிங்னு சிவகங்கை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் ஒரு 10 நாளைக்கு முன்னதாக நான் பணிபுரிஞ்சிட்டு மாற்றல்ல தஞ்சாவூருக்கு வந்திருக்கேன். இதில் சொன்னது என்னென்னா, சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பை வெளியிடுறார். கொஞ்சம் எல்லோரும் என்னட்ட கேட்கலாம், கொஞ்சம் நேரம் காதுகளை கொடுங்கள், அடுத்து உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் நிறைய இருக்குது பார்க்கலாம். 2 விஷயத்தை மட்டும் சொல்லிவிட்டு முடிச்சிடுறேன்.
ஸோ அந்த வாசிப்பில் வந்து ஒவ்வொரு துறையும் அந்த துறை சார்ந்த அலுவலர்கள் மற்றும் அவர்கள் அணுகக்கூடிய மக்களை ஒருங்கிணைச்சு மாஸ் ரீடிங் கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் கொண்ட வாசிப்பை அந்த இடத்துல பண்ண சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி வாசிக்கும்போது ஒரு ஒரு எனக்கு கொடுக்கப்பட்ட புத்தகம் வந்து வெற்றியின் ரகசியம் அப்படின்னு ஒரு புத்தகத்தை கொடுத்தார். ஒரு தம்பி எடுத்து புத்தகத்தை ஒவ்வொருத்தருக்கும் கொடுப்பார். விரும்பினா அதை வாங்கிக்கலாம், இல்லாட்டி அந்த 1 hour வாசிச்சுட்டு கிளம்பிடலாம். வாசித்து விட்டுட்டு யார் யாரெல்லாம் நீங்கள் வாசித்த விஷயங்களை இங்கே பதிவு செய்ய விரும்புகிறீங்களோ அவங்களுக்கு பரிசு உண்டுன்னு சொன்னாங்க. நான் உடனே எழுந்திரிச்சு போனேன். 1000 பேர் வாசித்தோம். நான் எழுந்திரிச்சு போய் ஆட்சித்தலைவருக்கு முன்னாடி அதை வாசித்ததை சொன்னேன். என்னென்னா வெற்றியினுடைய விஷயங்கள், நீங்கள் எல்லோரும் பெற்றோர்களாகிய நீங்கள் சகோதர சகோதரி, இந்த மாணவர்களுக்கு சகோதர சகோதரியில் இருப்பீங்க, பாட்டி தாத்தாவாக இருப்பீங்க. நீங்கள் எல்லோரும் உங்கள் பிள்ளைங்கள்ட்ட என்ன கேட்பீங்க? 80% மார்க் எடுத்துடணும், 70% மார்க் எடுத்துடணும். கல்லூரி முதல்வர் மதிப்பெண்ணை நோக்கி அவர்கள் பயணம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்க சொல்கிறதெல்லாம் என்னது? நிச்சயமாக 80 and above வர ஸ்டூடெண்ட் இந்த டிஸ்டிங்ஷனில் இருப்பாங்க, 90க்கு மேலே வரவங்க இப்படி இருப்பாங்க, A B E Cன்னு சொல்லிட்டு பிரிச்சுட்டே இருப்போம். நம்ம பிள்ளைங்கள்ட்ட நம்மளும் என்ன சொல்லுவோம்? 10th நீ இத்தனை % எடுத்துட்டா இந்த ஸ்கூலில் உனக்கு சீட்டு கொடுப்பாங்க, +2 இந்த ஸ்ட்ரென்த் மதிப்பெண் எடுத்துட்டீங்கன்னா நீ அடுத்து இந்த லெவலுக்கு போகலாம், நீட் போகலாம் அல்லது JEE போகலாம், நிறைய இருக்க பிரிவுகள். ஸோ இப்படியெல்லாம் உங்களை ஊக்குவிப்பாங்க. ஆனால் பெற்றோர்களே, நான் வாசித்த அந்த புத்தகத்திலே ஒரு பேராசிரியர் இது போன்ற பேச்சாளர்கள் தயாரித்த அந்த புத்தகம் அருமையான ஒரு விஷயத்தை சொன்னிச்சு. உங்கள் பையனின் அல்லது உங்கள் மகளினுடைய மதிப்பெண்ணுடைய சதவிகிதத்தை நிர்ணயிக்க நீங்கள் யார் அப்படின்னு கேட்டாங்க. உண்மையிலேயே ஒரு பையன் 60% மார்க் வாங்கினான்னா, தம்பி நீ 80 வாங்கிடுறா அப்படின்னு. ஏன் அவனை 80ன்னு நீங்கள் நிர்ணயிக்கிறீங்க? 100% கூட தப்பு. நீ 200% மதிப்பெண் பெறுவாய், 300% மதிப்பெண் பெறுவாய், உன்னால் இயலும் என்ற ஊக்கத்தை அந்த பசங்கள்கிட்டையும் அந்த பிள்ளைகள்கிட்டையும் கொடுத்து எதிர்கால இளைஞர்களையும் யுவதிகளையும் திறன்மிக்கவர்களாக நீங்கள் வளர்க்க வேண்டும் என்று இந்த இடத்துல உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அந்த வாசித்த அந்த விஷயம்தான் என்றைக்கும் எல்லா பிள்ளைகள்கிட்டையும் சொல்ல எனக்கு காரணமாக இருக்குது. பள்ளிக்கூடத்தில் நான் படிக்கும்போது ஆசிரியர்களை மதிப்பிடுவதற்காக CEO ஆஃபீஸ்லேருந்து வருவாங்க. அறிவொளி இயக்கம்னு டாக்டர் ஷீலாராணி சுங்கத்துன்னு ஒரு IAS ஆஃபீஸர், அவங்க வந்து 90s வந்து அறிவொளி இயக்கம்னு ஒரு இயக்கம் ஆரம்பித்து 50 வயசுக்கு மேற்பட்டவங்களெல்லாம் படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி படிக்க வைக்கவும் கையெழுத்து போட வைக்கவும் ஒரு இயக்கத்தை வந்து பண்ணியிருந்தாங்க. அதில் நான் தன்னார்வலராக இருந்து ஒர்க் பண்ணேன். அப்போ என்னை பார்வையிட வர்ற DRO, கலெக்டர், என்னை பள்ளிக்கூடத்தில் பார்வையிட வர ஆசிரியர்களை வந்து மதிப்பீடு செய்ய வர CEO ஆஃபீஸர், இவங்கெல்லாம் ஜீப்பில் வரும்போது நானும் எதிர்காலத்தில் ஜீப்பில் பயணம் பண்ணக்கூடிய அலுவலராக வரணும்னு நான் வந்து எனக்கிட்ட ஒரு திண்ணத்தை உருவாக்கியிருந்தேன். உண்மையிலேயே நானுமே வந்து தினம் காலையில் 10 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் எனக்கு வாகனம் அரசு வழங்குகிறது. 2008வது வருஷத்துலேருந்து இன்ன வரைக்கும் தினந்தோறும் நான் ஜீப்பில் பயணித்து பண்ணுற ஒரு அலுவலராக இருக்கேன். எல்லோரும் கைத்தட்டணும்னு நினச்சா ஆசை தம்பி சார் சொன்ன மாதிரி நல்ல ஒரு தடவை தட்டுங்க. அதே எண்ணத்தை சத்தியமாக உங்களுடைய குழந்தைகளுக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் இளைஞர்களுக்கும் யுவதிகளுக்கும் நீங்கள் கொண்டு சேர்க்க வேண்டும். அந்த உத்வேகத்தை அவர்கள் மனசில் இருந்து கிளறச் செய்ய வேண்டும் என்ற நேரத்தில் கேட்டுக்கொண்டு, எல்லாம் வல்ல இறைவன், அவரவர் நம்பும் இறைவன் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இறையருளும் குருவருளும் பூரணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும். இந்த பள்ளியினுடைய அருமையான இந்த ஆண்டு விழாவிற்கு வித்திட்ட அனைத்து ஆசிரியர் பெருமக்கள், ஆசிரியர் முதல்வர்கள் மற்றும் தாளாளர் துணை தாளாளர் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். கடைசியாக இந்த சிறார்கள், பள்ளி குழந்தைகள் தன்னுடைய பெர்ஃபார்மன்ஸ்க்காக மேக்கப் போட்டு இன்னும் ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறேன். 1ஆம் வகுப்பிலிருந்து MSc அதாவது முதுகலை அறிவியல் பட்டம் படிக்கிற வரைக்கும் ஆண்டுதோறும் மேடை ஏறி நடனம் ஆடிட்டே தான் இருந்தேன் MSc முடிக்கிற வரைக்கும். அதுக்கப்புறம் தான் அலுவல் சார்ந்து நான் வெளியில் வந்தேன். வேண்டாம், இனிமேல் நம்ம பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு. அது மாதிரி மேடை ஏறிய துணிச்சிட்ருக்கேன். ரொம்ப வேஷம் போட்டு அழகாக பெர்ஃபார்ம் பண்ணி எத்தனை நாள் ரிஹர்சல் பண்ணாங்களோ, தூக்கம் இல்லாமல் எத்தனை நாள் மனப்பாடம் பண்ணாங்களோ, உங்கள் பிள்ளைகள் செய்கிற மேடை பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்த்து நிஜமாக வேண்டும் என்று நீங்கள் மனசில் நினச்சி உங்கள் இறைவனை நோக்கி வணங்குங்கள். எல்லாம் ஜெயமாகட்டும். இந்த அற்புத வாய்ப்பிற்கு அநேக நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகிறேன். வணக்கம். Thank you, sir, for enriching us with your words of wisdom and dedicating your valuable time for us. உங்கள் வார்த்தைகள் பூவாக மாறி எங்கள் மேல் தூவப்பட்டன. வார்த்தைகள் தந்த வள்ளலே உங்களுக்கு நன்றிகள். அடுத்ததாக அன்பின் உருவம், அறிவின் ஊற்று,
அடுத்ததாக விருந்தினர்களை கௌரவித்தல். கேவிபி பேங்க் மேலாளர் ஐயா அவர்களை நம் பள்ளியின் பள்ளி குழும தலைவர் அவர்கள் கௌரவிப்பார்கள். பாலாஜி சுரேஷ் ஒன்றிய குழு உறுப்பினர் அவர்களை நம் பள்ளியின் தாளாளர் ஐயா அவர்கள் பொன்னாடை அணிவித்து கௌரவிப்பார்கள். திரு ஏ மூர்த்தி முன்னாள் ஊராட்சி மன்ற குழு உறுப்பினர் ஐயா அவர்களை நம் பள்ளியின் குழும தலைவர் ஐயா பொன்னாடை அணிவித்து கௌரவிப்பார்கள். முருகேசன் ஐயா அவர்களுக்கு நம் பள்ளியின் தாளாளர் அவர்கள் பொன்னாடை அணிவித்து கௌரவிப்பார்கள். திரு தாஸ் ஐயா அவர்களுக்கு நம் பள்ளி குழும தலைவர் பொன்னாடை அணிவித்து கௌரவிப்பார்கள். திரு மதியழகன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. திரு உலகநாதன் ஐயா அவர்களுக்கு நம் பள்ளியின் தாளாளர் பொன்னாடை அணிவித்து கௌரவிப்பார்கள். நமது பள்ளியினுடைய தாளாளர் அவர்களுக்கு முன்னாள் ஒன்றியக்குழு உறுப்பினர் ஏ மூர்த்தி அவர்கள் சால்வி அணித்து மகிழ்ச்சி அடைகின்றனர். திரு காரல் மார்க்ஸ் ஐயா அவர்களுக்கு நம் பள்ளி குழும தலைவர் பொன்னாடை அணிவித்து கௌரவிப்பார்கள். முத்துகிருஷ்ணன் முதல்வர் ஆரூர் சோழநாடு ITI காட்டூர் ஐயா அவர்களுக்கு நம் பள்ளி தாளாளர் அவர்கள் பொன்னாடை அணிவித்து கௌரவிப்பார்கள். அன்பின் உருவம், அறிவின் ஊற்று, பண்பின் சிகரம், எளிமையின் வடிவம், தன்னம்பிக்கையின் திறவுகோல் என்ற வரிகளுக்கு பொருந்தி நிகழ்ச்சியை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் நம் பள்ளி குழும தலைவர் ஐயா அவர்களை தலைமையுரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம்.